ஓகே ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் பாண்டிங் ஆன் லெக்சர் நம்பர் 12 இருக்கோம். லாஸ்ட் லெக்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். லாஸ்ட் 11th லெக்சர்லேயே வந்து நம்ம பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் ஃபுல் லெக்சர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிஒய்க்யூஸ் மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாம் உங்களோட நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணும்போது கொஷின் எதுலையாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, பாஸ் பண்ணிட்டு அப்போ உங்கள் நோட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரிவைஸ் ஆகணும். அது எல்லாத்துக்கும் வந்து இப்போது சால்வ் பண்ணும்போது எல்லா கொஷினும் தெரிஞ்சிடும் கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. தெரியாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். எடுத்து வந்து என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிஒய்க்யூ சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின். Property of the alkaline earth metals that increases with their atomic number. ஓகே, அட்டாமிக் நம்பர்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்படின்னா வந்து டாப் டு பாட்டம். ஓகேவா? ஏன்னா லெஃப்ட் டு ரைட்டும் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா என்னது, குரூப் 2 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. சரியா? அதனால நீங்கள் லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் குரூப் 2 டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம் இந்த எலமெண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும் டாப் டு பாட்டம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இது ரெண்டுமே என்ன ஆகும், எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டம் பெருசாகிக்கிட்டே போகுதோ, எலமெண்ட் பெருசாகிட்டே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் கம்மியாகும், தென் அயனைசேஷன் எனர்ஜியும். இதில் வந்து ஈஸியாக ஒரு எலக்ட்ரான் எடுத்துடலாம் தானே, ஏன்னா ஜெட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, போத் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர் டாப் டு பாட்டம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இதுலேருந்து தூக்கிடலாம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தட் இன்க்ரீசஸ் வித் அட்டாமிக் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் எதாகுதோ அந்த இதை மட்டும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டும் கிடையாது அப்படின்னா. அடுத்து என்ன இருக்குது, சாலிபிலிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைட், சாலிபிலிட்டி ஆஃப் சல்ஃபேட்ஸ். ஹைட்ராக்சைட் சல்ஃபேட்ஸ் ரெண்டுத்துக்கு வந்து வேறு வேறு மாதிரி வரும். யோசிச்சு பாருங்க, ஞாபகம் இருக்கா? சாலிபிலிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸில் என்ன ஆகும், ஹைட்ராக்சைட்ஸில் OH மைனஸில் என்ன ஆகும், லாட்டிஸ் எனர்ஜி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? பட் சல்ஃபேட்ஸில் என்ன ஆகும், எல்லா சல்ஃபேட்ஸ்லேயும் ஆகுமா சொல்லுங்கள், எல்லா சல்ஃபேட்ஸ் எல்லா ஹைட்ராக்சைட்ஸ் இப்படியா? கிடையாது. எல்லா சல்ஃபேட்ஸ்லேயும் இந்த கேஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் சல்ஃபேட்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இது பர்டிகுலர் அல்கலைன் எர்த் மெட்டல் சல்ஃபேட்ஸ் மட்டும் என்ன ஆகும், லாட்டிஸ் எனர்ஜி குறையாது, ஹைட்ரேஷன் எனர்ஜி குறையும். ஓகே, ஹைட்ரேஷன் எனர்ஜி எப்போ குறையுதோ அப்போ என்ன ஆகும், ஹைட்ரேஷன் எனர்ஜினா என்ன, சாலிபிலிட்டி தான். ஓகேவா? சாலிபிள் ஆகும்போது அந்த எனர்ஜி தானே ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன முடிவு பண்ணிடலாம், ஹைட்ரேஷன் எனர்ஜி குறைஞ்சதுன்னா அந்த இடத்துல வந்து சாலிபிலிட்டி குறையும். லாட்டிஸ் எனர்ஜி அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி, லாட்டிஸ் எனர்ஜி கம்மியாச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஹைட்ரேஷனோட மட்டும் ஞாபகம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஹைட்ரேஷன் எனர்ஜி எப்போ கம்மியாகுதோ அப்போ சாலிபிலிட்டி கம்மியாகும், அதை மட்டும் ஞாபகம். லாட்டிஸ் எனர்ஜி கம்மியாச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆப்போசிட் அதுக்கு மட்டும். ஓகேவா? கிளியர்? ஸோ எது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருச்சா, சாலிபிலிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸ் இன் வாட்டர் தான் டாப் டு பாட்டம் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ட்ரெண்ட்ஸுமே என்னது, டாப் டு பாட்டம் ட்ரெண்ட்ஸ் தான். தெரியும்ல எல்லாத்துக்கும், இது எல்லாமே டாப் டு பாட்டம் தான் இது. ஓகேவா? சரியா? ஓகே, கிளியர்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக. சரியா? ஓகே, சாலிபிலிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸ் இன் வாட்டர் தான். ஸோ என்ன ஆகுது, டாப் டு பாட்டம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரியாடா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. Solubility of the alkaline earth metal sulfates in water decreases in the sequence. ஓகே, சேம் alkaline earth metalோட sulfates பற்றி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்கள், என்ன பார்த்தோம் இப்போது, alkaline earth metalsோட இப்போ தானே பார்த்தோம், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட சல்ஃபேட்ஸை பற்றி தான் இப்போ தான் பார்த்தோம், ஜஸ்ட் நவ் பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் எல்லோரும் பண்ணியே ஆகணும். அப்படியே பார்த்து பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஆன்சரை இப்போ தான் எழுதியிருந்தேன். ஓகேவா? ஒரு செகண்டில் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். சல்ஃபேட்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம், ஹைட்ரேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம், ஹைட்ரேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஹைட்ரேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சாலிபிலிட்டி ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல் சல்ஃபேட்ஸ் இன் வாட்டர் டிக்ரீசஸ் இந்த சீக்வன்ஸ், டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? டாப் டு பாட்டம் அப்போ சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா இருக்கிறதுலே அதிகமாக யாருக்கு இருக்க போகுது, டாப் டு பாட்டம் டிக்ரீசிங்னா டாப்பில் எது இருக்குது, alkaline earth metals டாப்ல மெக்னீஷியம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஓகே, இந்த ஆர்டர்லாம் வரும். இருக்கிறதுலே கீழே இருக்கிறதுக்கு தான் லீஸ்ட் சாலிபிலிட்டி இருக்க போகுது. ஓகேவா? கிளியரா? இதில் எந்த டவுட்டும் இல்லை, சிம்பிள் தானே.
இப்போ தான் அந்த கொஷின்லாம் பார்த்தோம், ஜஸ்ட் now பார்த்தோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கொஷினில். நெக்ஸ்ட், which one of the following statement about water is false? சரிடா, வாட்டரை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். ஓகேவா? டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் லெஸ் தேன் வாட்டர். சொல்லுங்கள், ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஐஸை பற்றி படித்தோம். அப்போ நான் சொன்னேன் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் லெஸ் தேன் வாட்டரா. ஏன் ஐஸ் வாட்டருக்கு மேலே ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா ஓப்பன் கேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், டென்சிட்டி ஆஃப் ஐஸ் வந்து லெஸ் தேன் வாட்டர் தான். கரெக்ட் தான். ஓகேவா? அதில் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையே. டென்சிட்டி ஆஃப் ஐஸ் லெஸ் தேன் வாட்டர். ஓகேவா? சரி, அடுத்து, there is extensive intramolecular hydrogen bonding in condensed phase. ஓகே, வாட்டரில் வந்து என்ன பாண்டிங் இருக்குது? ஃபர்ஸ்ட், வாட்டர் மாலிக்யூல்ஸில் என்ன ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது? இன்ட்ராமாலிகுலர் இருக்குமாடா? ஒரு வாட்டர் மாலிக்யூல் அது கூடயே பாண்டிங் பண்ணுமா? கிடையவே கிடையாது. ஒரு வாட்டர் மாலிக்யூலில் இருக்க ஹச்சுவும் வேறு வாட்டர் மாலிக்யூல் கூட தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது இன்ட்ரா கிடையாது, இன்டர். ஓகேவா? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். சரியா? ஓகேவா? ஆக்சுவலி வெயிட் அ மினிட். கண்டென்ஸ்டு ஃபேஸ். ஓகே, கண்டென்ஸ்டு ஃபேஸில் கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து என்னது? நார்மலாக வாட்டர் லிக்விடாக இருக்கும்போது அவங்க கேட்கல, அவங்க கேட்டிருக்கிறது கண்டென்ஸ்டு ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு கிடையாது. இப்போது நெக்ஸ்ட்டு, ஐஸ் ஃபார்ம்டு பை ஹெவி வாட்டர் சிங்க்ஸ் இன் நார்மல் வாட்டர். இந்த ஆப்ஷனை பாருங்களேன். இது வந்து நார்மல் ஐஸ், H2O ஐஸ். சரியா? நார்மல் வாட்டரோட ஐஸ் தான். எல்லாம் இப்படி எழுதுறதை விட H2O ice floats on water. நான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். சரியா? H2O ice floats on water. கரெக்டா? அடுத்து D2O. ஹெவி வாட்டர்னா ஒன்றும் இல்லைடா, D2O ட்விட்டீரியம். ஓகேவா? ஹைட்ரஜனுக்கு மேலே ட்விட்டீரியம் இருந்துச்சுன்னா அது ஹெவி வாட்டர். D2O, H2O மாதிரியே D2O. சரியா? அதான் ஹெவி வாட்டர். அதில் இந்த டவுட்டும் யாருக்கும் இருக்க வேணாம், குழப்பிக்காதீங்க. சரி, அடுத்து D2O ஐஸ் floats on D2O. அதாவது இந்த வாட்டர் வந்து வெறும் H2Oடா, இந்த வாட்டர் D2O வாட்டர், அதாவது ஹெவி வாட்டர். சரியா? D2Oங்கிறது என்னது? ஹெவி வாட்டர். அடுத்து H2O ice floats on D2O. அடுத்து D2O ice அடுத்து என்னது? D2O ice floats on H2O. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு இருக்க 4 ஆப்ஷன்ஸ். இப்போது இந்த கொஷின் கிடையாது, இது டோட்டலாக வேறு. இப்படி இதிலேருந்து கூட கொஷின் வரலாம். இந்த இது உள்ள ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்குறேன் நான். H2O ஐஸ் வந்து H2O வாட்டரில் ஃப்ளோட் ஆகுமா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃப்ளோட் ஆகும். ஏன்னா வந்து டென்சிட்டி ஆஃப் H2O ஐஸ் வந்து டென்சிட்டி ஆஃப் H2O லிக்விடை விட என்னது? கம்மி. ஸோ அதனால் ஃப்ளோட் ஆகும். அதே மாதிரி D2O வச்சு பாருங்கள். D2Oவில் என்ன இருக்கும்? ஹைட்ரஜனை விட ட்விட்டீரியம்க்கு என்னது? மாலிகுலர் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இங்கே இருக்கிறது D2O வாட்டர் தான். அப்போ ஹெவி வாட்டரை விட D2Oக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? சொல்லுங்கள். H2O வாட்டரை விட எப்படி H2O ஐஸ்க்கு கம்மியாக இருந்துச்சோ அதே மாதிரி D2O வாட்டரை விட D2O ஐஸ்க்கு கம்மியாக தானே இருக்கணும். கிளியரா? புரிஞ்சுதா? H2O வாட்டரை விட H2O ஐஸ்க்கு கம்மி, D2O வாட்டரை விட D2O ஐஸ் கம்மி. அதில் இந்த டவுட் இல்லை. இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். சரியா? இது ரெண்டுத்துல எந்த டவுட்டும் இல்லைடா. இது ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சரியா? அடுத்து தான் வருது ட்விஸ்ட்டு. H2O ஐஸ் D2O வாட்டரை விட டென்சிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மாலிகுலர் வெயிட் D2Oக்கு அதிகம். சரியா? அப்படின்னா டென்சிட்டி H2O ஐஸை விட D2Oக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும், H2O ஐஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ H2O ஐஸ் வந்து D2O மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா மாலிகுலர் வெயிட் இதுக்கு அதிகம். ஸோ அதனால H2O ஐஸ் H2Oலேயே ஃப்ளோட் ஆகுதுன்னா D2Oவில் கண்டிப்பாக ஃப்ளோட் ஆகும். D2Oவோட டென்சிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க ட்விஸ்ட்டு, D2O ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் H2O.
H2O விட D2Oக்கு என்னது மாலிகுலர் வெயிட் அதிகம். சரியா? ஹெவி வாட்டருக்கு மாலிகுலர் வெயிட் அதிகம். அப்போ அந்த ஹெவி வாட்டரை நம்ம ஐஸாக மாற்றணும்னா அப்போ அது H2Oட டென்சிட்டியை விட அப்பவும் கம்மியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சரியா? இதோட டென்சிட்டி H2O வாட்டரை விட என்ன ஆயிடுச்சு? அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இது ஃப்ளோட் ஆகாது. இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்புடா, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா டென்சிட்டி அதிகம் டியூ டு மோர் மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆனனால D2Oக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆனனால டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? கிளியரா? ஸோ D2O ஐஸோட டென்சிட்டி H2O கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும், அதிகமாக தான் இருக்கும். ஆனால் D2O கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே, கிளியர்? சரி, இப்போ பாருங்க, ஐஸ் ஃபார்ம்டு பை ஹெவி வாட்டர் சிங்ஸ் இன் நார்மல் வாட்டர். அதாவது D2O ஐஸ் சிங்ஸ் இன் H2O. அதுதான் இங்கே நம்ம பார்த்தோம். D2O ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் H2O. தப்புனா அது என்ன ஆகும்? சிங்க் தான் ஆக போகுது. சிங்க்னா என்னது? மூழ்கிறது. ஓகேவா? ஃப்ளோட் ஆகாதுன்னு நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன ஆகும்? மூழ்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து என்னதுடா? இந்த ஆப்ஷன் என்னது? இந்த ஆப்ஷன் என்னது? கரெக்ட் தான். இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ டென்சிட்டி ஆஃப் ஐஸ் வந்து லெஸ் தேன் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். ஐஸ் ஃபார்ம்டு பை ஹெவி வாட்டர் சிங்ஸ் இன் நார்மல் வாட்டருங்கிறதும் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஐம் சாரி, ஒரு 2 minutes முன்னாடி ஆக்சுவலி நான் கண்டென்ஸ்டு ஃபேஸ்ங்கிறத மாற்றி சொல்லிட்டேன். கண்டென்ஸ்டு ஃபேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் தான் இருக்க போகுது. ஓகேவா? இன்டர்மாலிகுலர் பாண்டு எப்பயுமே இருக்காதுடா வாட்டரில். நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் மாற்றி சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, இன்ட்ரா வராது எப்பயுமே வாட்டரில். இன்டர்மாலிகுலர் தான். இன்டர்மாலிகுலர் தான் வரும். ஸோ ஃபால்ஸ் ஆப்ஷன் வந்து இதுதான். சரியா? உங்களுக்கு எது ஃபால்ஸ்ன்னு தானே கேட்டிருக்காங்க, அதுதான் ஃபால்ஸ். இந்த டவுட்டில் அதுதான் ஃபால்ஸ். சரியா? வாட்டரில் எப்பயுமே இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் நடக்கும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, சரிடா. நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து, தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் K2CO3 MgCO3 CaCO3 BeCO3. ஓகே, தெர்மல் ஸ்டெபிலிட்டியை பற்றி கேட்குறாங்க. தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தெர்மல் டீகம்போசிஷன் TD தெரியுமா? TD இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 5. இதுவும் எல்லாத்துக்கும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? போலரைசிங் பவர் அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஸோ தெர்மல் டிசோசியேஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 5டா. அப்போது எது ஹைஃபை எது லோ ஃபைன்னு கண்டுபிடிங்களேன். அதுவே போதும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேயே ஆன்சர் வந்துடும். எதெல்லாம் ஹைஃபை எதெல்லாம் லோ ஃபை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். லித்தியம் தவிர மீதி எல்லா அல்கலி மெட்டல்ஸும் என்னது? லோ ஃபை. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாரும் என்னது? ஹைஃபை. கிளியரா? அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஃபையாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ தெர்மல் டீகம்போசிஷன் அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தெர்மல் டீகம்போசிஷன் அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? தெர்மல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெர்மல் டீகம்போசிஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டீகம்போசிஷன் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஸ்டேபிள் கிடையாது. இதெல்லாம் நார்மல் ஃபேக்ட் தானே, புரியுதில்ல? எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக அது டீகம்போஸ் ஆக முடியுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ அது ஈஸியாக பிரேக் ஆக முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த காம்பவுண்டோ அந்த மாலிகுலோ வந்து ஸ்டேபிள் கிடையாது. சரியா? ஸோ டீகம்போசிஷன் அதிகம்னா ஸ்டெபிலிட்டி கம்மி. டீகம்போசிஷன் நடக்கலை அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகம். ஓகேவா? கிளியரா? ஸோ 5 ஃபஸ்ட்டு 5 வச்சு நீங்கள் வந்து என்னது தெர்மல் டீகம்போசிஷன் கண்டுபிடிங்க. டீகம்போசிஷனை வச்சு என்னது தெர்மல் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, கிளியர்? சரியா? சரி, அப்போது ஹைஃபை வந்து யார்? BE. இருக்கிறதுலே ஹைஃபை யாரா? BE. பெரிலியம் தான் இருக்கிறதுலே ஹைஃபை. கரெக்டா? பெரிலியம் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட டாப்பில் இருக்கும் பெரிலியம். அதுக்கு இருக்கிறதுலே ஹைஃபை இருக்கும். சரியா? அப்போது பெரிலியமுக்கு தெர்மல் டீகம்போசிஷன் வந்து இருக்கிறதுலே எப்படி இருக்க போகுது? ஹையாக இருக்க போகுது. அப்படின்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்க போகுது? இருக்கிறதுலே லோவஸ்ட் ஸ்டெபிலிட்டி யாருக்கு இருக்க போகுது? பெரிலியமுக்கு தான் இருக்கணும். BeCO3 பெரிலியம் கார்பனேட்டுக்கு தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் தெர்மல் டீகம்போசிஷன் வச்சு பார்க்கும்போது ஹைஃபை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தெர்மல் டீகம்போசிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? ஸோ ஹைஃபை தெர்மல் டீகம்போசிஷனும் ஹையாக இருக்கும். ஓகே, அப்போ ஹைஃபை BEக்கு தெர்மல் டீகம்போசிஷன் அதிகம். தெர்மல் டீகம்போசிஷன் அதிகம்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மி. ஸோ இருக்கிறதுலே கம்மினா இந்த ஏரியாக்குள்ளே இருந்திருக்கணும். கரெக்டாக? இதுதானே இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே BE எங்கெல்லாம் இருக்கோ அந்த இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபைனலைஸ்ட் ஆப்ஷன்ஸ். சரியா? இதையும் கேன்சல் பண்ணி விட்டுறணும். நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு கொஷின் அட்டன் பண்ணும்போது
எது கரெக்டான ஆன்சர்னு தேடாதீங்க. சரியா? நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு குழம்பிடும். இதை நம்ம பார்த்தோமா அதை பார்க்கலையா அப்படிங்கிறதே குழம்பிடும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எலிமினேட் பண்ணிக்கிட்டே போங்க. இந்த ஆப்ஷன் வந்து பி தான் இருக்கிறதுல அதிகமாக ஸ்டெபிலிட்டி, அதாவது தெர்மல் ஸ்டெபிலிட்டி தான் பார்க்குறோம். BeCO3 இருக்கிறதுல அதிகமான ஸ்டேபிள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு தானே. ஸோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் தப்புன்னு கேன்சல் பண்ணி விட்ருங்க. மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும் இப்போ பண்ணுங்க. அடுத்து இங்கே பாருங்க, MGயை விட BEக்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக தப்பு. BEக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்க போகுது. ஓகேவாடா? BEக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியாக இருக்க போகுது. ஸோ அதனால் அந்த 2 ஆப்ஷன் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்த இதை கம்பேர் பண்ணுங்க அடுத்து. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெரிலியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம். அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. என்னது? பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு கருப்பாடு இது கூட இருக்குது. இங்கே மீதி 3 என்னது? பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம் 3 பேர் என்னது? அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஹைஃபை இருக்கும்னு சொன்னேன். பட் பொட்டாசியம் என்னதுடா? அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டலில் லித்தியம் தவிர யாருக்கும் என்னது? ஹைஃபை கிடையாது, லோஃபை தான். சரியா? அப்போது லோஃபை உள்ள பொட்டாசியம் இந்த இடத்துல எப்படி எங்கே இருந்திருக்கணும்? லோஃபைக்கு தான் தெர்மல் டிகம்போசிஷன் கம்மியாக இருந்திருக்கணும். தெர்மல் டிகம்போசிஷன் கம்மினா தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ இருக்கிறதுலே தெர்மல் ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கணும்னா பொட்டாசியம் கார்பனேட் K2CO3க்கு தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். ஓகேவா? பொட்டாசியம் டைகார்பனேட். ஸோ இந்த ஆப்ஷனை இப்போ நம்ம எடுத்துட்டோம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்படி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதாடா? புரியுதுல எல்லாத்துக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் கேன்சல் இதுதான் கரெக்ட் ஆப்ஷனா கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு மீதி இருக்க ஒரே ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை தேத்திட்டு நீங்கள் அதை டிக் பண்ணிடணும். புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட், lattice energy of an ionic compound depends upon. Okay, lattice energy U is equal to, U is directly proportional to Q1 Q2 by R. ஓகேடா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆன்சர் கண்டுபிடிங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எதுக்கெல்லாம் ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் கேட்கல. கண்டுபிடிச்சாச்சா எல்லாரும் ஆன்சர்? சார்ஜ் ஆன் த அயான், சைஸ் ஆஃப் த அயான், இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இருக்குது. சார்ஜும் இருக்குது, Q தான் சார்ஜ், R தான் சைஸ், அதாவது ரேடியஸ் தான் சைஸ். ஸோ இது ரெண்டுமே இருக்குது. பட் ஒன்லி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இங்கே தப்பான ஆப்ஷன். அது புரியுதா? டக்குன்னு பார்ப்பீங்க, கண்ணுக்கு ஆஹா சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சிடும். சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அதுதான் ஆப்ஷனாக இருக்கும், டிக் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு மீதி எதையும் பார்க்காம கண்ணை மூடிட்டு அதை டிக் பண்ணிடுவீங்க. அப்படி தான் பண்ணக்கூடாது. சரியா? ஒன்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அடுத்ததையும் ரீட் பண்ணுங்க. அடுத்தையும் ரீட் பண்ணுங்க. பேக்கிங் ஆஃப் த அயான்ஸ், பேக்கிங் ஆஃப் த அயான்ஸுங்கிறது இங்கே எங்கேயுமே வரல. ஸோ அது கிடையாது. அடுத்து சார்ஜ் ஆன் த அயான் அண்ட் சைஸ் ஆஃப் த அயான். ஸோ சார்ஜ் சைஸ் ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லுது. இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா சைஸ் மட்டும், இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சார்ஜ் மட்டும். ஸோ இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆரை இன்வெர்ஸ்லி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. ஆர் வந்து குறைஞ்சிச்சுன்னா இங்கே ஒரு பாதிப்பு ஆகும் தானே. ஸோ ஆப்ஷன் என்னது நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன்? புரியுதா? ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சார்ஜ் அண்ட் சைஸ் போத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, lattice energy ஆஃப் அ காம்பவுண்ட் இருக்குது. சரியா? இந்த ஒன்லி அப்படிங்கிற வார்த்தையை பார்க்காம டிக் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட், among the following which one has the highest cation to anion size ratio? ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு மூளை, நீங்கள் உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது. நான் எங்கேயுமே அக்கா எங்கேயுமே நான் மேம் எங்கேயுமே அனியான் டு கேட்டியான் ரேஷியோலாம் சொல்லியே தரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் உங்கள் மூளைக்கு வேலை கொடுங்க. ஓகேவா? காமன் சென்ஸ் கொஷின் தான் இதெல்லாம். கேட்டியான் டு அனியான் சைஸ் ரேஷியோனா அது எப்படி இருக்கணும்? Q ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? சைஸ் பற்றி சொல்கிறாங்க, அப்போ R ப்ளஸ்ன்னு கூட போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்க வேண்டியதான். யார் கேட்க போகிறா? R ப்ளஸ் R மைனஸ். எதுக்கு நான் இப்படி எழுதிட்டு இருக்கேன்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹையஸ்ட் கேட்டையான் டு ஆனையான் சைஸ் ரேஷியோ. அப்படின்னா கேட்டையான் ஆனையான், மேலே கேட்டையான் கீழே ஆனையான், இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் வருது உங்களுக்கு இருக்கிறதுல ஹையஸ்டான ஆன்சர் வேல்யூ வந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிறதுலே வந்து கேட்டையான் வந்து எப்படி இருந்துட்டு ஆனையான் எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வேல்யூ அதிகமாக வரப்போகுது சொல்லுங்கள். கேட்டையான் பெருசாக இருந்துட்டு ஒரு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஆனையானில் ஒரு 2 அப்படிங்கிற வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ பெருசு சின்னது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இது. சரியா? பெருசு சின்னதுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 வரும். பட் இது சின்னதுன்னு வைங்க, 2 2ன்னு வச்சிங்கன்னா என்ன வரும்? 1 தான் வரும் வேல்யூ.
இதே பெருசு பெருசுன்னு வைங்க 10 வச்சிங்கன்னா அப்போவும் என்ன வரும் 1 தான் வரும் ஓகேவா. இல்லை மேலே சின்னதாக வச்சுக்கிறேன் கீழே பெருசாக, அதாவது கேட்டையான் சின்னதாகவும் ஆனையான் பெருசாகவும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா 2/10 அப்போ என்ன வரும் 1/5 தான் வரும். அது இன்னும் கம்மி கரெக்டா. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எந்த இடத்துல கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, இந்த இடம் தான். இந்த இடம் தான் என்னது, மேலே கேட்டையான் பெருசாகவும் ஆனையான் சின்னதாகவும் வச்சோம்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் ரேஷியோ கிடைக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். கிளியரா புரிஞ்சுதா. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இங்கே கிடைக்குதுன்னு பாருங்க. 1 5 1 1/5. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ வந்து 5 தான். ஸோ நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம், எந்த ஆப்ஷனில் கேட்டையான் பெருசாகவும் ஆனையான் சின்னதாகவும் இருக்குது, எந்த காம்பவுண்டில் இருக்குன்னு பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க பார்க்கலாம். சீசியம் ஃப்ளூரைடு ஓகேவா. இது என்னடா எல்லுன்னு எது இருக்குது, எல்லாம் இல்லை அயோடைடு தான். சீசியம் அயோடைடு சரியா. சீசியம் அயோடைடு ரெண்டும் எந்த ஆப்ஷனு 10 ஒரு டிவிஷன் போட்டேன்ல, ரெண்டுமே பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கும் ரேஷியோ 1 தான் வரும். சோடியம் ஃப்ளூரைடு அதுவும் எப்படி ரெண்டுமே சின்னது 2/2 போட்டீங்களா அந்த ஆப்ஷன். லித்தியம் ஃப்ளூரைடு அதுவும் அப்படி தான் 2/2 ரெண்டுமே சின்னது. பட் சீசியம் ஃப்ளூரைடு பாருங்க, சீசியம் பெருசு ஃப்ளூரைடு சின்னது. ஸோ மேலே பெருசு அதாவது கேட்டையான் பெருசு சீசியம் ப்ளஸ் பெருசு ஃப்ளூரைடு F- வந்து சின்னது. ஸோ 10/2 5 இந்த ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேஷியோ நம்மளுக்கு கொடுக்கும். கிளியரா. இதெல்லாம் ஜஸ்ட் காமன் சென்ஸ் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை, பயப்படவே கூடாது. ஓகே. Which one of the following alkaline earth metal sulfates has its hydration enthalpy greater than its lattice enthalpy? Okay. அதாவது யாருக்கு hydration enthalpy lattice enthalpy விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. hydration enthalpy அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது solubility எப்படி இருக்கும், solubility எப்படி இருக்கும், கண்டிப்பாக solubility அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஹைட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சாலிபிலிட்டி. ஹைட்ரேஷன் எனர்ஜி குறைஞ்சுன்னா சாலிபிலிட்டி குறையும், ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா சாலிபிலிட்டி அதிகமாகும். ஓகேவாடா, எந்த டவுட்டும் இல்லை. ஓகே. ஸோ இங்கே யாருக்கு சாலிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்படி தலையை சுற்றி மூக்கை தொட்டு இப்படி சுற்றி வளைச்சி கேட்குறாங்க சரியா. சாலிபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா. சாலிபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாலிபிலிட்டி யாருக்கு அதிகம், டாப் டு பாட்டம் என்ன ஆகும், டாப் டு பாட்டம் சாலிபிலிட்டி ஹைட்ரேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அப்போ டாப் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி மோர் சாலிபிள் ஓகேவா. கிளியரா. ஸோ BeSO4 தான் ஆன்சர். BeSO4 தானே அதோட குரூப்பில் டாப்பில் இருக்குது. பெரிலியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் எல்லாத்தையும் விட பெரிலியம் தானே இப்போ டாப். மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியமோட பெரிலியம் தான் டாப்பில் இருக்குது. ஸோ பெரிலியம் தான் ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கும், சாலிபிலிட்டி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் the correct statement for the molecule CSI3. CSI3 is நிறைய பேர் இப்போ நினைக்கலாம் பாஸ் பண்ணிட்டு உத்து பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தோணுது CSI3 எப்படி இருக்கும், சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. என்ன சொல்ல வேணா நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கோ. எத்தனை பேர் CS + 3 I3 மைனஸ் இப்படி வரும்னு நினச்சிங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி வரும்னு நினச்சிங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் வரும்னு நினச்சிங்க? இது தப்பு, இது தப்பு. ஏன்னா சீசியம் எங்கடா வரும், சீசியம் எங்கே வரும், சோடியம் பொட்டாசியம் சீசியம் ஃப்ரான்சியம் என்ன எந்த குரூப்பு, அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸில் எந்த ஊர்லையாவது +3 சார்ஜ் வந்து பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்குமே +1 சார்ஜ் தான் இருக்கும். ஏன்னா அதோட வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும் ஓகேவா. ஸோ +3 சார்ஜ் வர வாய்ப்பு இல்லை. அதனால சிசிஎம்க்கு +3 வந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் தரவாகலைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. போய் திருப்பி பீரியாடிக் டேபிள் பாருங்க சரியா. ஓகேவா. சிசிஎம் +3 வருமா, வராது. இவ்வளோ நேரம் அப்படி நினச்சிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு மேலே கரெக்ட் பண்ணிக்கோங்க. சிசிஎம்க்கு +3 வராது, சிசிஎம் +1 தான் ஓகேவா. ஓகே. தென் I3 அப்போது எப்படி இருக்கணும், அப்போ 3 அயோடைனுக்கும் சேர்த்தே ஒரு மைனஸ் தான் இருந்திருக்கணும். புரியுதா? புரியுதாடா? 3 அயோடைனுக்கும் சேர்த்து ஒரு மைனஸ் தான், ஒரு சிசிஎம்க்கு ஒரு ப்ளஸ் தான், அவ்வளோதான். வேறு எந்த டவுட்டும் இதில் வேணாம் ஓகேவா. பார்த்து டவுட் ஆகக்கூடாது, இவ்வளோ தான் இந்த அயான் சரியா.
ஓகே, நம்ம ஆப்ஷன்ஸ் படிக்கலாமா? இட் இஸ் கோவேலண்ட் மாலிக்யூல். இட் கண்டெய்ன்ஸ் CS plus and I3 minus, then contains CS3 plus and I minus. அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. It contains then CS plus I minus and lattice I2 molecule. ஓகே, ஆப்வியஸாக நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து என்னடா அது ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் பிரிஞ்சா இது என்னது அயனிக் பாண்ட். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். கோவலன் கிடையாது, இது அயனிக் தான். சரியா? ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு ஆன்சர் என்னது? இப்போ CS plus and I3 minus இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். சரியா? இங்கே வந்து I மைனஸ் தனியாக I2 மாலிகுல் தனியாலாம் இருக்க போகிறதில்ல, மூணுமே சேர்ந்து ஒரே மாலிகுலாக தான் இருக்கும். ஓகே, I3 மைனஸ் அப்படிங்கிறது ஒரே மாலிகுல் தான். சரியா? தனித்தனியாக இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷனும் தப்பு தான். நம்மளுக்கு ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட், விச் ஒன் ஹேஸ் த ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம்? இவ்வளோ ஈஸியான கொஷின்லாம் ஜேஇ மெயினில் கேட்பாங்களான்னு நினைக்காதீங்க. அவ்வளோ ஈஸியான கொஷின் இது. ஓகேவா? ஜேஇ மெயினில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஆல்ரெடி. சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கு மாலிகுலர் வெயிட் அதிகமோ அவங்களுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம். கண்ணை மூடிட்டு எழுதுங்க ஜெனான். சரியா? ஓகேவாடா? In which of the following species the central atom has the type of hybridization which is not the same as that present in the other three? Okay, எந்த மூணுல ஒரே ஹைபிரிடைசேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதர் த்ரீ. ஓகே, இதில் எந்த மாலிகூல்ஸ்லாம் ஒரே ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? எந்த சென்ட்ரல் ஆட்டமில் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். விச் இஸ் நாட் த சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதில் மூணு இதுக்கு ஒரே ஹைபிரிடைசேஷன் இருக்கும் போது ஒன்று ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும் போது அந்த ஆட் ஒன் அவுட்டை நம்ம கண்டுபிடிச்சி என்னென்னு சொல்லிட போகிறோம். அந்த ஆட் ஒன் அவுட் தான் ஆன்சர். ஓகேவா? ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்சர் கூட செக் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. sp3d தான் PCl5க்கு, SF4க்கும் sp3d தான். இதெல்லாம் எந்த டவுட்டும் யாருக்கு இது நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்நேரம் அதெல்லாம் கிளியர் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ கொஷின் சால்வ் பண்ணுறதுனால அதெல்லாம் போடல. பட் நீங்கள் ஒன்றும் இல்லை, தப்பே இல்லை, உட்காந்து போட்டு பாருங்கள். ABL ஃபார்முலாலாம் போட்டு பாருங்கள். சரியா? ஸோ ஆட் ஒன் அவுட் கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் ஏன் நான் இப்படி டக்குன்னு போகிறேன்னு நினச்சா இது வந்து நம்ம கொஷின் சால்விங். ஓகேவா? டவுட் சால்விங் கிடையாது, இது கொஸ்டின் சால்விங். சரியா? நம்மளுக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு சால்வ் பண்ண தான் முடியும். சரியா? நீங்கள் இதுலேயே உங்களுக்கு புரியல டவுட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ போலார் மாலிக்யூல்? போலார்னா போலாரிட்டி இருக்குது, டைபோல் மொமெண்ட் ஜீரோவாக எங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? சேம் லைக் லாஸ்ட் கொஷின், நான் எங்கெல்லாம் டைபோல் மொமெண்ட் ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து மீதியை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து ABL ஃபார்முலா கண்டுபிடிங்களா? ABL ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தானே? XCF4க்கு என்னது? AB4L2, AB3L0. SF4க்கு AB4L1, then AB4L0. சரியா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் டைபோல் மொமெண்ட் ஜீரோ கிடையாது. மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஒரு ஆள் தான். ஸோ ஆன்சர் இதுதான். ஓகேவா? சரியா? மியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அப்போ இதுக்கு சம்திங் ஒரு போலாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். மீதி எல்லாத்துக்கும் டைபோல் மொமெண்ட் ஜீரோ தான் வரும். ஓகேவா? ஏன்னு தெரியும்ல எல்லாத்துக்கும். The bond order is bond order of NO is இல்லை in NO is 2.5, while that of NO3 NO plus is 3. சரி, ஓகே. NOக்கும் NO ப்ளஸுக்கும் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? பாண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பாண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ பாண்ட் லென்த்தை கேட்குறாங்க. பாண்ட் ஆர்டர் அதிகமாக பாண்ட் லென்த் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். பாண்ட் ஆர்டர் அதிகமாச்சுன்னா பாண்ட் லென்த் என்ன ஆகும்? பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த் தானே? கரெக்டா? ஸோ bond length in NO is greater than NO plus. இதான் ஆப்ஷன். ஓகேவா? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா NO ப்ளஸுக்கு அதிகம் 3. சரியா? இதுக்கு 3. NOக்கு பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ 2.5 எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும். சரியா?
பாண்ட் ஆர்டர் கம்மினா பாண்ட் லென்த் அதிகம். சரியாடா? அவ்வளோதான். The molecular shapes of SF4, CF4 and XCF4. சரி, மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஷேப்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தானே? ஓகே, AB4 SF4க்கு என்னது? AB4 L1. CF4க்கு AB4 L0. XCF4க்கு என்னது வரும்? AB4 L2. 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் 2 மீதி 4 எலக்ட்ரான் மீதி இருக்கும், 2 லோன் பேர்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு எத்தனை லோன் பேர்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? மூணுக்குமே வந்து மாலிகுலர் ஷேப்ஸ் வந்து வேறு வேறு தானே வந்திருக்கணும். ஏன்னா மூணுக்குமே டோட்டலாக வேறு, லோன் பேர் நம்பர்ஸ் வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக மாலிகுலர் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. சரியா? அப்போ த சேம் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக தூக்கி விட்டுலாம். இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. சேம் மாலிகுலர் ஷேப் இருந்துருந்துச்சுன்னா தான் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்க்கு போயிருக்கணும். ஆனால் டிஃப்ரெண்ட் மாலிகுலர் ஷேப்ஸ்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த லோன் பேர்ஸ். 1 லோன் பேர், 0 லோன் பேர் அண்ட் 2 லோன் பேர். ஆப்வியஸாக ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான்டா. ஏதாவது டவுட் இருக்கா? எங்கே போச்சு? First one தான் answer. 1 lone pair, 0 lone pair and 2 lone pair of the electrons on the central atom respectively. Respectively அப்படிங்கிற வார்த்தை வந்து மரியாதையான இல்லை, கரெக்டாக இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ SF4க்கு ஃபஸ்ட்டா, அடுத்து CF4 ஆர்டரா, அடுத்து XCF4 ஆர்டரா, அதே ஆர்டரில் உங்களுக்கு ஆன்சர்லேயும் 1, 0, 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து மாற்றி அங்கிட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் ரெஸ்பெக்டிவ்லி. அங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் ஆன்சரையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? அடுத்து, which of the following hydrogen bond is the strongest? சரி, ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்றும் இல்லைடா, அது பெரிய மேட்டரே கிடையாது. எங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன்ட்டு இந்த ஃப்ளூரின் என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரான் நிறைய வித்ட்ரா பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அவ்வளோ எஃபெக்டிவாக அது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ எஃபெக்டிவாக இருக்கும் போது அது ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்க போகுது. சரியா? புரிஞ்சுதா? டெல்டா இஎன் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு பாண்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கும். சரியா? ஆன்சர் இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The correct order of CO bond length among CO3 2- and CO2. சரி, மூணுத்துக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, பாண்ட் லென்த்தை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் பார்த்தோம் பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த்னு பார்த்தோமா? ஓகே, CO ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்னது? CO என்னது? இதானே கார்பன் மோனாக்சைடு. 3 பாண்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா இதுக்கு பாண்ட் ஆர்டர் என்னதுடா? பாண்ட் ஆர்டர் 3. அடுத்து அடுத்த மாலிகுல் என்னது? CO2. CO2 இருக்கு பாருங்க. CO2 ஊருக்கே தெரியுமா எப்படி இருக்கணும்? இப்படி தானே இருக்கும். ஓகே, CO2க்கு என்ன பாண்ட் ஆர்டர் வரும்டா? 4 பாண்ட் இருக்குன்னு 4ன்னு சொல்லுவீங்களா? கிடையாது, பாண்ட் ஆர்டர் 2 தான் CO2க்கு. ஓகேவா? கிளியரா? எத்தனை பாண்ட்ஸ் வந்து டோட்டலாக ஃபார்ம் ஆகுதுங்கிறது பாண்ட் ஆர்டர் கிடையாது. ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிருக்கா, ஸோ அதுக்கு ஒரு பாண்ட். அதே மாதிரி இன்னொரு, ஓகேவா? அந்த மாதிரி தான் இது. டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பாண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடாது. சரியா? கார்பன் ஆக்சிஜன் பாண்டுக்கு பாண்ட் ஆர்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து கார்பன் ஆக்சிஜன் பாண்டோட பாண்ட் ஆர்டர். அடுத்து இன்னொன்று என்னது இருக்குது? CO3 2- இருக்கா? CO3 2- ஸ்ட்ரக்சர் போடுங்க பார்க்கலாம். ஓகேவா? CO3 2- ஸ்ட்ரக்சர் இதுதானே. பாண்ட் ஆர்டர் என்னது? பாண்ட் ஆர்டர் என்னது? இங்கே பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4/3. ஓகேவா? ஏன் 4/3? டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. 4/3 அதுதான் பாண்ட் ஆர்டர். ஓகேவா? சரி, இப்போ பாண்ட் ஆர்டர் எதுக்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக பாண்ட் லென்த் இருக்க போகுது. அப்போ இதுக்கு தான் பாண்ட் லென்த் இருக்கிறதுலே கம்மியாக இருக்க போகுது. பாண்ட் ஆர்டர் அதிகம், பாண்ட் லென்த் கம்மி. இதுக்கு மீடியம். அதே மாதிரி இதுக்கு வந்து பாண்ட் லென்த் பாண்ட் ஆர்டர் கம்மி, பாண்ட் லென்த் அதிகமாக இருக்க போகுது. 4/3னா கம்மியான வேல்யூ தானடா, ஒரு 1 பாயிண்ட் தான் வரும். சரியா? ஸோ இருக்கிறதுலே கம்மியான பாண்ட் லென்த் யாருக்கு? பாண்ட் லென்த் யாருக்கு? CO க்கு, தென் CO2க்கு, தென் CO3 2- இது ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் தி இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் காலம் 1. இது ஜாமெட்ரி. ஓகே, X
எக்ஸ் டேஷ் எப்படிடா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் எக்ஸ் டேஷ் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சொல்லலாம், லீனியராக இருக்கணும். சரியா? இங்கே இருக்கு. எக்ஸ் எக்ஸ் டேஷ் எப்படி இருக்கணும்? லீனியராக இருக்கணும். சரியா? எக்ஸ் 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 டேஷ் 3 அப்படின்னா இது ஒரு எக்ஸ் டா, இது வந்து ஒரு சிஎல் வச்சுக்கலாமா? சிஎல், இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் டேஷ் வந்து எஃப்னு வச்சுக்கலாம். அப்போ சிஎல் F3. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சிஎல் F3 அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருந்துச்சுன்னா அந்த மாலிக்யூலுக்கு வந்து என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கும். ஸோ சிஎல் F3க்கு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜியாமெட்ரி ஷேப் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன மாதிரி கிடைக்கும்? சிஎல் F3க்கு ஏபிஎல் ஃபார்முலா எழுத தெரியுமா எல்லாத்துக்கும்? ஏபிஎல் ஃபார்முலா எழுதுங்க. ஏபிஎல் ஃபார்முலா எழுதுங்க பாருங்க. சிஎல் F3க்கு இங்கே எழுதலாம், இடமே இல்லை. இங்கே எழுதலாமா? ஏ அச்சோ போப்பா. ஏ பி வந்து எத்தனை? 3 3 எல், மீதி எல் எத்தனை இருக்க போகுது? 3 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை? 2 லோன் பேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரியா? AB3 L2 அப்படிங்கிறது தான் வந்து என்னது? இந்த சிஎல் F3க்கு. அதே மாதிரி எக்ஸ் 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 டேஷ் F5க்கு பாருங்கள். ஏ பி வந்து எத்தனை? 5 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்க. ஸோ B5, மீதி இன்னும் எத்தனை இருக்கும்? எல் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 போயிடுச்சு அப்படின்னா எல்ல இன்னும் ஒரே ஒரு எல் மட்டும் மீதி இருக்கும். இங்கே AB7 எல் இருக்குமா? 0. ஓகேவா? கிளியரா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. AB3 L2க்கு என்ன வரும்டா? AB3 L2க்கு என்ன வரும்? L2க்கு டி ஷேப் வருமா? ஓகே, டி ஷேப்புக்கு தான் AB3 L2 எப்படின்னு தெரியும்ல. நல்லா உங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஒருவேளை AB3 L2க்கு எப்படா டி ஷேப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லை, பேப்பர் அப்படியே பின்னாடி திருப்புங்க, நோட்ஸ் எடுத்து வைங்கன்னு இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன். ஸோ நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா அது வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்து AB5L1. இது என்ன ஸ்ட்ரக்சரா? AB5L1 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. AB5L1 ஸ்கொயர் பிரமிடல். நெக்ஸ்ட் அடுத்து AB5L1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல். அடுத்து AB7L0. AB7L0 கண்ணை முடிச்சு சொல்லலாம். அது என்னது? பென்டகோனல் பைபிரமிடல். ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அடுத்த இந்த ஸ்லைடில் இருக்க ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இப்போது ஏக்கு வந்து 3. ஸோ ஏக்கு 3 அப்படின்னு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ மீதி 2 ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2 எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த 2 ஆப்ஷனில் பாருங்கள். பிக்கு 1 4 இது ஆன்சர். பிக்கு என்ன ஆன்சர்? 1 தான் ஆன்சர். அப்படின்னா எதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர்? B1 இருக்கிறது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? which of the following order is not correct? ஸோ நிறையா இது கொடுத்துட்டு ஆர்டர் கேட்குறாங்க. அயனிக் கேரக்டர் யாருக்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அயனிக் கேரக்டர் யாருக்கு அதிகமாக இருக்கும்? Al3+கா, Mg2+கா, இல்லை Na+க்கா? யாருக்கு அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள். ஸோ சார்ஜ் அதிகமாக அயனிக் கேரக்டர் என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா சொல்லுங்கள். சார்ஜ் அதிகமாக அயனிக் கேரக்டர் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா சார்ஜ் ஆல்ரெடி பார்த்த கோவலன்ட் கேரக்டரோட கண்டிஷன்ஸில் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோவலன்ட் கேரக்டர் இருக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் சொன்னேன். அந்த கண்டிஷனில் என்ன இருந்துச்சுன்னா ஸ்மால் சைஸ் ஆட்டமாக இருக்கணும், கேட்டையான் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கணும், ஆனால் சார்ஜ் அதிகமாக இருக்கணும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், கேட்டையான் ஸ்மால் சைஸ் பட் சார்ஜ் அதிகம். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அயனிக் கேரக்டர் எப்படி இருந்திருக்கணும்? கம்மியாக தானே இருந்திருக்கணும். கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. இருக்குல்ல, கம்மியான அயனிக் கேரக்டர் அதுக்கு தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கோவலன்ட் கேரக்டர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். அடுத்து PO4 3+, CO3 2-, SO4 2-. ஃபார்மல் சார்ஜ் அண்ட் டெர்மினல் ஆக்சிஜன் யாருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஃபார்மல் சார்ஜ் PO4 3-, -3+ கிடையாது. -3 தான். சரி, வேல்யூ ஓகேவா? PO4 3- என்ன சார்ஜ் வரும்? என்ன சார்ஜ்? -3/4. CO3 2-, -2/4. சொல்லுங்க, வருமா? வராது. 3 தான் வரும். அதே மாதிரி இங்கே -2/4.
ஓகேவா? சரியா? சரி, இப்போ யாருக்கு ஃபார்மல் சார்ஜ் இருக்கிறதுலே அதிகம்னு பாருங்கள். 3/4 பண்ணுங்கள், 2/3 பண்ணுங்கள், 2/4 பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். கண்டிப்பாக இந்த ஆர்டர் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஆன்சர் பண்ணி பாருங்கள். கரெக்ட் ஆப்ஷன் இந்த ஆர்டர் தான் கிடைக்கும் அப்படியும். ஓகேவா? அடுத்து NNோட பாண்ட் ஸ்ட்ரென்த் PPயோட பாண்ட் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு என்னன்னா இந்த இடத்துல பாஸ்பரஸ்க்கு இடையில வந்து என்னது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, NN குட்டியாக இருக்குது, ஸோ அதோட பாண்ட் எஃபெக்டிவாக இருக்கும், பாஸ்பரஸ் பெருசாக இருக்கும், ஸோ அதோட பாண்ட் வீக்கராக இருக்கும், ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுதான் தப்பு. இங்கே என்ன ப்ராப்ளம்னா NN அண்ட் பாஸ்பரஸில் லோன் பேர்ஸ் இருக்குமா? ரெண்டுத்துலேயும் லோன் பேர்ஸ் இங்கேயும் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். கரெக்டா? ஸோ இதில் எந்த லோன் பேர் இப்போ பக்கத்தில் வரல இருக்குது? இந்த லோன் பேர் பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போதே டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. கரெக்டா? பட் இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. அப்படின்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குமா? டிஸ்டன்ஸ் லோன் பேர் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மினா லோன் பேர் ரிப்பல்ஷன்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ரொம்ப தள்ளி இப்படி போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி பாண்டட் நைட்ரஜனாக தான் இருக்கும், பட் ஆனால் இப்படி ஆயிரும். ஸோ லைக் இந்த மாதிரி. ஸோ இந்த நைட்ரஜன் லோன் பேர்ஸ் ரிப்பல்ஷன்னால என்ன ஆகுது? தள்ளி போயிடுது. அப்படி தள்ளி போனால் இந்த பாண்டை இப்போ ஈஸியாக பிரேக் பண்ணலாமா? இந்த பாண்டை இப்போ இந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மியாகி போயிடுது. எதை விட கம்மியாகி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பாண்டை விட நைட்ரஜன் பாண்டோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுச்சு. சரியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் நைட்ரஜன் அதிகமாக, பாஸ்பரஸ் அதிகமாக? பாஸ்பரஸ் பாண்டு தான் அதிகம். ஸோ என்னன்னா இங்கே நைட்ரஜன் தான் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இன்கரெக்ட் ஆப்ஷன் தானே. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து டைரக்ஷனல் நேச்சர் அதிகமாக பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமானு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யாருக்கு டைரக்ஷனல் நேச்சர் அதிகம்? எஸ்ஸுக்கா இல்லை பீக்கா? பீக்கு தான் டைரக்ஷனல் நேச்சர் அதிகம். ஸோ PP ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்போது டைரக்ஷனல் நேச்சர் அதிகமாக இருக்கும், பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். SP இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், SS இருக்கும்போது இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் கரெக்டு தான். நம்மளுக்கு இன்கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகேடா, ஆல்ரெடி 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்பீடப் தான் பண்ணணும். சரியா? 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ நான் வந்து டக்குன்னு சொல்கிறேன். எதுவும் புரியலைன்னா கண்டிப்பாக வந்து டெலிகிராமில் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நம்ம ஆக்சுவலி கொஷின் சால்விங் தானே பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இன்னமும்? ஆல்ரெடி கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணது தான், எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு மேலே டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் N and F is greater than between N and H if the dipole moment of NH3 is larger than that of NF3. ஓகே, அது ஏன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். NH3 NF3 டைபோல் மொமெண்ட் ஏன் அதிகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை படித்தோம் தானே. NH3 இப்படி போகும். ஆல்ரெடி இந்த கதையும் நான் கிளாஸ்லேயே சொன்ன கதை தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்க டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். பட் NF3க்கு எப்படி இருக்காது, ஒன்று ஒவ்வொரு பக்கம் போய் ஸோ மினிமைஸ்டு டைபோல் மூமெண்ட் தான் இருக்கும் NF3க்கு பார்த்தீங்கன்னா. அதனால் NH3க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும், 1.5 இருக்கும். அதே இது NF3க்கு பார்த்தீங்கன்னா 0.2 தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னு தெரியும்ல எல்லாத்துக்கும். சரி, ஆப்ஷனை ரீட் பண்ணி எந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான்டா. NH3ல பார்த்தீங்கன்னா அட்டாமிக் டைபோல்ங்கிறது ஒன்றுமே இல்லை, லோன் பேர் தான், வேற ஒன்றும் இல்லை. அட்டாமிக் டைபோல்ங்கிறது என்னது? லோன் பேர். சரியா? லோன் பேரால் உருவாகிற அந்த டைபோல். சரியா? இந்த இங்கே ஒரு டைபோல் போட்டிருக்கீங்களா, அதை தான் அட்டாமிக் டைபோல் சொல்கிறாங்க. தென் பாண்ட் டைபோல் உங்களுக்கே தெரியும், ஹைட்ரஜன்லேருந்து வருது பார்த்தீங்களா, அது பாண்ட் டைபோல். சரியா? இந்த பாண்ட் டைபோல் அட்டாமிக் டைபோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா NH3ல ஒரே டைரக்ஷனில் இருக்குது, ஆனால் NF3ல ஒவ்வொரு டைரக்ஷனில் போயிடும். ஸோ கேன்சல் ஆயிரும். சரியா? கிளியரா? நெக்ஸ்ட் எஸ்டா இன்கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்ஸ். மெல்டிங் பாயிண்டோட இன்க்ரீசிங் ஆர்டர் படி ஞாபகம் இருக்கா? பாயிலிங் பாயிண்ட்டுக்கு ஒரு டெக்னிக் சொன்னேன், 2-1-1 சொன்னேன்னா. மெல்டிங் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் 1-1-2 சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? இந்த டெக்னிக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு மெல்டிங் பாயிண்ட் தான் இப்போ தேவை.
ஸோ நைட்ரஜனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ நைட்ரஜனுக்கு நம்மளுக்கு இங்கே தேவை நைட்ரஜன் ஃபேமிலி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நைட்ரஜனுக்கு என்னது அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு தான் மெல்டிங் பாயிண்ட். அதாவது மெல்டிங் பாயிண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு தான் இருக்கிறதுல எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். கரெக்டா நைட்ரஜனுக்கு தான் அதிகமாக இருக்கணும். பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கா, இல்லையே ஆன்டிமோனிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆன்டிமோனிக்கு அதிகமாக வருமா, வராது. ஏன்னா இது மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர். சரியா? நைட்ரஜனுக்கு தான் அதிகமாக வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியாடா? அடுத்து பாண்ட் ஆங்கிள் பாருங்க. பாண்ட் ஆங்கிள் BF3 அது BF3 SiH4 NH3 H2S. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா BF3க்கு வந்து sp2 வரும் ஹைப்ரிடைசேஷன். தென் இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும். ஓகேவா? ஸோ பாண்ட் ஆங்கிளோட ஆர்டர் லோன் பேர்ஸ் அதிகமாக போக போக பாருங்கள். இங்கே லோன் பேர் இருக்காது, இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும், இங்கே 2 லோன் பேர் இருக்கும். ஸோ லோன் பேர் அதிகமாக என்ன ஆகும், பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான். ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்ட் தான் அது. ஓகேவா? அடுத்து CO2 CO3 2 மைனஸ் பாண்ட் லென்த் ஆல்ரெடி பார்த்தோமா? இப்போ தானே பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இருக்கிறதுலே CO கம்மியாக இருக்கும், அடுத்து CO2, அடுத்து CO3 2 மைனஸ். இது பாண்ட் ஆர்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே உல்டாவாக வரும் இந்த ஆப்ஷன். சரியா? அடுத்து பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் O2 2 minus O2 minus O2 then O2 plus bond strength bond order சொல்லுங்க. O2 2 minus க்கு bond order என்னடா 1 bond order தெரியும்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. O2 க்கு bond order என்ன 2. ஓகேவா? அப்போ O2 minus க்கு எப்படி வரும் 1.5. இங்க 2 வந்து 1 அதிகமாச்சுனா அப்போ 2.5. ஸோ இதுதான் bond order. சரியா? பாண்ட் ஆர்டர் கரெக்டாக கம்மியாகிட்டே வருது. பாண்ட் ஆர்டர் தான் பாண்ட் ஸ்ட்ரென்த். ஓகேவா? பாண்ட் ஸ்ட்ரென்த் பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஓகேவா? பாண்ட் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் லாட்டிஸ் எனர்ஜி சொல்லுங்க பார்க்கலாம். லாட்டிஸ் எனர்ஜி ஆர்டர். வெயிட் a minute. லாட்டிஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தானே? சார்ஜஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, +1 -1 +2 -2. ஸோ சார்ஜஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனுக்கு தான் அதிகமான வேல்யூ வரும். மீதி ஆப்ஷன்ஸ்க்கும் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரியா? நம்ம டைம் இல்லாதனால நான் கரெக்டான ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு எழுதுறேன். ஃபைண்ட் த கரெக்ட், ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் இடையில விட்டோம் தானே. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் ஆர்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம். SO2க்கும் CO2க்கும் டைபோல் மூமெண்ட் சேமாக இருக்குமாடா? SO2க்கும் CO2க்கும் டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும்? SO2வை விட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? AB2L1 SO2க்கு. CO2க்கு பாருங்க AB2L0. ஓகேவா? ஸோ CO2 டைபோல் மூமெண்ட் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஆனால் SO2க்கு அந்த மாதிரி கிடையாது. பட் சம்திங் CO2 அதிகமான ஒரு டைபோல் மூமெண்ட் தான் வரும். ஏன்னா வந்து லோன் பேர் டைபோல் மூமெண்ட் வேறு, பாண்ட் பேர் டைபோல் மூமெண்ட் வேறு. இது நான் கிளாஸ்லேயே நல்லா சொன்னது தான். என்னதான் அது வந்து அந்த ஷேப் ட்ரைகோனல் பிளேனாராக இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் வேறு டைபோல் மூமெண்ட் தான் அதில் எடுத்துக்கும். ஸோ ஃபுல் கேன்சல் ஆகாது எப்பயுமே. நெக்ஸ்ட் BF3 BeCl2 XeF2 சொல்லுங்கடா. இது ஒன்றே வருமா கண்டிப்பாக? சொல்லுங்க. BF3க்கு AB3L0, BeCl2க்கு AB2L0. கரெக்டா? XeF2க்கு AB2L எத்தனை 3 இன்னும் மீதி இருக்கும். ஓகே கிளியர்? ஸோ இது மூணுத்துக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூ என்னவா இருக்க போது 0 தான் இருக்க போகுது. ஸோ ஈக்குவல் தானே? ஈக்குவல் தானே? ஓகே. H2O H2S NH3 NF3 அந்த கேஸ் எல்லாமே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட NH3 NF3 பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணதான். சரியா? நெக்ஸ்ட்டு lattice energy பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கோவேலன்ட் கேரக்டர் இன் த ஃபாலோவிங். கோவேலன்ட் கேரக்டருக்கு எப்படி கண்டிஷன்ஸ் சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே? கண்டிஷன்ஸ் தெரியும் தானேடா? இன்னொரு கண்டிஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Z10 CD அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸை விட டிக்கு வந்து கிரேட்டராக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கிரேட்டராக தானே இருக்கணும். கரெக்டா? கரெக்டாடா?
ஐ மீன் என்னது எஸ் பிளாக்ல இருக்கிற எலமெண்ட்ஸை விட டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, 5 அதிகமாக தான் இருக்கும். 5 அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகேவா கோவலன்ட் கேரக்டரும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏஜிஎஃப்க்கு பாருங்கள், ஏஜிஎஃப் ஏஜிசிஎல் அதுக்கு பாருங்கள் யாருக்கு கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருந்திருக்கணும், சைஸ் படி பாருங்கள். ஏன்னா சார்ஜஸ் வந்து சேம் தானே, ஏஜிக்கு சேம் சார்ஜ் தான், ஃப்ளோரின் குளோரினுக்கும் சேம் சார்ஜ் தான். சரியா, ஆனியான் எப்படி இருந்திருக்கணும், பெருசாக இருந்துச்சுன்னா தான் ஆனியான் பெருசாக இருக்கும்போது அதுக்கு வந்து கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரின் ஏஜிஎஃப்க்கு தான் வந்து கோவலன்ட் கேரக்டர் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா +2 +1 +1 +2ல ஓகேவா சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கேயும் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னதுடா, ஆன்சர் என்னது ஓகேவா CaCl2 CdCl2க்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட் ஒன், which statement is true, promotion of electron is essential condition prior to hybridization. நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொன்னதுதான். இதுவும் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறதுக்கு அந்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டப்பாவை மட்டும்தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா, இந்த எஸ் டப்பா அப்புறம் 3 பி டப்பா ஐ மீன் பி ஆர்பிட்டல்ஸ் இதை மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா, ஓவர்லேப் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கட்டும். நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணி நம்ம ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் உருவாக்கலாம். அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான்ஸோட நீடே அந்த இடத்துல வரும். சரியா, நம்ம வந்து பண்ணுறது என்னது, இந்த டப்பாக்களை மட்டும்தான் கலக்கிறோம். சரியா, நம்ம எலக்ட்ரான்ஸை எதுவும் பண்ணலை. ஓகே, ஸோ எலக்ட்ரான் ப்ரொமோஷன் பண்ணுறது ப்ரேயர்னா என்னது, ப்ரேயர்னா ஒரு காரியத்துக்கு முன்னாடியே பண்ணுறது. ஓகேவா, முன்கூட்டி பண்ணுறது தான் ப்ரேயர். சரியா, ஸோ ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணணுமா, அவசியம் கிடையாது. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஆர்பிட்டல்ஸை கரெக்டாக ஹைப்ரிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ் பற்றி பேச வரும். ஸோ அது ஆப்ஷன் தப்பு தான். ட்ரூ எதுன்னு தானே சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லோன் பேர் ஆஃப் NH3 இஸ் மோர் டைரக்ஷனல் கம்பேர்ட் டு தட் ஆஃப் PH3. சொல்லுங்கள், NH3யோட லோன் பேர் PH3யோட லோன் பேரை விட மோர் டைரக்ஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. NH3 லோன் பேர் எங்கே இருக்கும், நல்லா யோசிங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா யோசிங்க. NH3 PH3ல NH3ல ஹைப்ரிடைசேஷன் நான் சொல்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஹைப்ரிடைசேஷன் எதில் நடக்கும், NH3ல ஹைப்ரிடைசேஷன் நடக்குமா, PH3ல நடக்காது. PH3ல ஹைப்ரிடைசேஷன் நெக்லிஜிபிள். ஓகேவா, ஸோ PH3ல ஹைப்ரிடைசேஷன் நடக்கலைன்னா அதோட லோன் பேர் எங்கே இருந்திருக்கணும், அதோட லோன் பேர் எங்கே இருக்கணும், ஃபஸ்ட் ஆர்பிட்டல் என்னது பியூர் எஸ் ஆர்பிட்டலில் தான் அதோட லோன் பேர் இருக்கணும். ஓகேவா இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ பியூர் எஸ் ஆர்பிட்டலில் தான் PH3யோட லோன் பேர் இருக்கும். டைரக்ஷனல் நேச்சர் எந்த ஆர்பிட்டலுக்கு இருக்குது, எந்த சப்ஷெலுக்கு இருக்குது, Pக்கா இல்லை Sக்கா, எந்த ஆர்பிட்டலுக்கு டைரக்ஷனல் நேச்சர் அதிகம், P ஆர்பிட்டலுக்கு தான் டைரக்ஷனல் நேச்சர் அதிகம். ஓகேவா, ஸோ டைரக்ஷனல் அப்படின்னால என்னது P, ஆங்கிள்னா எஸ், டைரக்ஷனல்னா P. ஓகேவா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்குலர் அண்ட் டைரக்ஷனல். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்னது, ஸோ PH3ல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனலாக இருக்குமா, கிடையாது. லோன் பேர் ஆஃப் NH3 தான் டைரக்ஷனலாக இருக்கும். ஏன்னா லோன் பேர் ஆஃப் PH3 எங்கே இருக்குது, PH3 லோன் பேர் எங்கே இருக்குது, எஸ் ஆர்பிட்டலில் இருக்குது. அப்படின்னா இது டைரக்ஷனல் கம்மியாக தான் இருக்க போகுது. கிளியர். ஸோ இந்த ஆப்ஷன் என்னது, கரெக்டாக தப்பா, கரெக்டு தான், ட்ரூ தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, ட்ரூ ஆப்ஷன் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலமெண்ட் ஹேஸ் அ டெண்டன்சி டு ஆக்குபை எஸ் ரிச் ஆர்பிட்டல். கண்டிப்பாக இல்லை. மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா அது வந்து P ரிச் ஆர்பிட்டல் தான் ஆக்குபை பண்ணும். ஸோ இதுவும் ஆப்ஷன் தப்பு தான். நெக்ஸ்ட், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இன் PH3 இஸ் மோர் தேன் இன் NH3. PH3ல இப்போ தான் சொன்னேன் நெக்லிஜிபிள் ஹைப்ரிடைசேஷன். ஸோ NH3 விட ஹைப்ரிடைசேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை, NH3க்கு தான் அதிகம். PH3க்கு ரொம்ப நெக்லிஜிபிள், கம்மி தான். அடுத்து PCl5 contain following species. ஓகே, PCl5 சாலிட், அதுதான் முக்கியம். PCl5 சாலிட் வந்து எப்படி பிரியும்னு சொல்லியிருக்கேன். PCl4 ப்ளஸ் ஆகும், PCl6 மைனஸ் ஆகும். 2 அயான்ஸாக அது வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து PCl5 சாலிட் இருக்கும். அதுதான் முக்கியம். ஜஸ்ட் PCl5 அப்படின்னு பார்த்தோன்னே நீங்கள் வந்து என்னென்னு முடிவு பண்ணிடக்கூடாது, ட்ரைகோனல் பைபிரமிடல் முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடக்கூடாது. நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 அயான்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த அயான்ஸ்க்கு என்ன ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிது. ஓகேவா, அயான்ஸ்க்கு என்ன ஜியாமெட்ரின்னு கண்டுபிடிங்க. டெட்ராஹைட்ரல் அண்ட் ஆக்டாஹைட்ரல் வருதான்னு பாருங்கள் உங்களுக்கும் போட்டு. ஓகேடா, ஸோ ஆப்ஷன் என்னது நம்மளுக்கு C
சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்து, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸஸ் த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் டஸ் நாட் சேஞ்ச்? சரி, மேக்னெட்டிக் மூமெண்ட் எங்கே சேஞ்ச் ஆகலை? மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா என்ன n+2 அந்த ரூட் ஓவர் அந்த ஃபார்முலாலாம் வேணாம். ஜஸ்ட் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் பாயிண்ட் சம்திங், அதுதான் வந்து என்னது மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் சொல்லி தந்தீங்க. அவருக்கா 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 பாயிண்ட் சம்திங் ஒரு வேல்யூ, அதுதான் நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தட் மாலிக்யூல் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். சரியா? அவ்வளோ ஒன்று நீங்கள் டீப்பாக ரொம்ப நான் எக்ஸாக்ட் வேல்யூ தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக தேவையில்லை, டைம் வேஸ்ட் தான். சரியா? ஸோ இதுக்கெலாம் வந்து எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸி, நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, உட்காந்து கண்டுபிடிங்க. சரியா? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து N2 வந்து கண்டிப்பாக அன்பேர்டே இருக்காது, ஃபில்டாக இருக்கும். தென் 2 இது புதுசாக வந்திருக்குன்னா அப்போ 2மே பையில் ஆக்குப்பை ஆகும். அப்போ இங்கே 2மே அன்பேர்டாக தான் இருக்கும், இங்கே நோ அன்பேர்டு. ஓகேவா? சரியா? அடுத்தடுத்து B2 2-. B2ல் பார்த்தீங்கன்னா 2 அன்பேர்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து உங்கள் நோட்டில் எடுத்து அந்த ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில் பாருங்கள். சரியா? B2 2 அன்பேர்டு இருக்குது. அப்போ B2 2- எப்படி இருக்கும்? 2 அன்பேர்டுமே போய் இப்போ நம்மளுக்கு 0 ஆயிரும். 2 அன்பேர்டும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆகிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு O2+ அண்ட் O2- பாருங்கள். O2+, O2-ல O2ல் எப்படா இருக்கும்? O2ல் N வந்து எப்படி இருக்கும்? 2 இருக்கும். கரெக்டா? இப்போ O2 2-ல 0. கரெக்டா? ஓகேவா? கரெக்டு தானே? தென் O2+ அண்ட் O2- பாருங்க. அப்போ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? O2 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இப்படி இருந்திருக்கும். O2+னா வந்து இதுலேருந்து ஒன்று போயிருக்கும். கரெக்டாக? O2+னா இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடுச்சு. அப்படின்னா என்ன, எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் மீதி இருக்குது? 1. இதே இது O2- பாருங்கள். O2 இப்படி இருக்கும். O2- இங்கே ஒன்று ஜாயின் ஆயிடுச்சு. அப்படின்னா இப்போவும் மீதி அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன? 1 தான். ஓகேவா? இங்கேயும் அன்பேர்டு எலக்ட்ரான் 1 தான். ஸோ கொஸ்டின் என்னதுடா? கொஸ்டின் என்ன? எந்த இதில் வேல்யூ ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் டஸ் நாட் சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. இங்கே தான் சேஞ்ச் ஆகலை. கிளியரா? அன்பேர்டு எலக்ட்ரான் ரிமைன்ஸ் as 1. சரியா? லோன் பேர் ஆஃப் பாஸ்பீன் ஆக்குபைஸ். பாஸ்பீன் PH3 தான், வேற ஒன்றும் இல்லை. PH3 அதான் வந்து பாஸ்பீன். ஓகே. ஸ்பெரிக்கல் s ஆர்பிட்டல் PH3NH3 இப்போ தானே பார்த்தோம். கண்ண மூடிட்டு எழுதலாம். ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ தான் சொன்னேன், கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப, இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பேன். பாஸ்பீனில் வந்து என்ன ஆகுது? நெக்லிஜிபிள் ஹைபிரிடைசேஷன் இருக்கும். நெக்லிஜிபிள் ஹைபிரிடைசேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? லோன் பேர் s ஆர்பிட்டலில் அப்படியே இருந்திருக்கும். ஸோ எங்கே s ஆர்பிட்டல்? ஆல்மோஸ்ட் பியோர் ஸ்பெரிக்கல் s ஆர்பிட்டல். இதான ஆன்சர். வேறு எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குமா? sp3 ஹைபிரிட் கிடையாது, ஹைபிரிடைசேஷன் நெக்லிஜிபிள். PD ஹைபிரிட் ஆர்பிட்டல்லாம் ஹைபிரிடைசேஷனே இல்லை, அப்புறம் என்ன BD ஹைபிரிட் ஆர்பிட்டல்லாம்? பியோர் P ஆர்பிட்டல்லையும் கிடையாது, s ஆர்பிட்டலில் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், நோ சேஞ்ச் இன் பை பாண்ட்ஸ் ஆர்டர் இன் ரியாக்ஷன். சரி, பை பாண்ட் ஆர்டர் எங்கே மாறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாண்ட் ஆர்டர் ஆஃப் பை பாண்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்க. சரியா? இது என்னடா 2 தடவை ஏஎன்ஏ வந்துருச்சா? சரி, இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட அந்த கான்ஃபிகரேஷனே எடுத்து வச்சுக்கோங்க, ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து அதிலெல்லாம் தரோவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காந்து டக்குன்னு ஒரு ரஃபாக எடுத்து வச்சு கேல்குலேஷன் அந்த கான்ஃபிகரேஷனை எழுதுங்க. சரியா? எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஒருவேளை தெரியலைன்னா ஒன்றும் இல்லை, பழைய கான்ஃபிகரேஷனை எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, சும்மா அப்படியே வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்டே உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஏறாது மண்டையில். அதனால தான் சொல்கிறேன், ஒன்றும் தெரியலன்னா அங்கே ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை தெரிஞ்சால் நீங்கள் வந்து ரஃபாக எழுதி பாருங்கள். ஓகேவா? சரி, N2 and N2- சொல்லுங்கள் பார்க்கலாம். N2ல் எத்தனை பை பாண்ட்ஸ்? N2ல் எத்தனை பை பாண்ட்ஸ்? ஐ மீன் பை பாண்ட் இல்லை, பை எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? N2- என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இன்னும் அதிகமாக வந்து ஜாயின் ஆயிடுச்சு. சரியா? அப்போ ஒரு எலக்ட்ரான் இன்னும் அதிகமாக வந்து ஜாயின் ஆயிருக்குன்னா லைக் இந்த மாதிரி 2 இருக்குது ஆல்ரெடி. ஓகேவா? இப்போ ஒரு எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங்கில் இப்படி வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கேன்சல் ஆயிருமா? அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுச்சு?
இவ்வளோ தான் மீதி இருக்குது. அப்போ இது என்னது? இது வந்து என்னது? 2 இல்லை. இப்போ வந்து எவ்வளோ ஆயிடுச்சு? 1.5 ஆயிடுச்சு. ஓகேடா, 1.5 தான் இப்போ இருக்குது. முன்னாடி 2 பை இருந்துச்சு, இப்போ 1.5 பாண்ட்ஸ் தான் இருக்குது. 2 பை பாண்ட்ஸ் முன்னாடி, இப்போ எவ்வளோ? 1.5 பாண்டு தான். சரியா, புரிஞ்சுதா? இது வந்து நைட்ரஜனோட பி ஆர்பிட்டல். தென் இங்கே ஐ மீன் சிக்மா, இங்கே பை பாண்ட் இருக்கும், இங்கே சிக்மா பாண்ட் இருக்கும். இது பை ஆன்டி பாண்டிங். ஓகேவா? இது வெறும் பை. கிளியராடா? ஓகே, நைட்ரஜனுக்கு இது வரைக்கும் தான் ஃபில் ஆகிருந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு மைனஸ் போது ஒரு இது இங்கே என்ட்ரி ஆகும். இது என்ட்ரி ஆகிறனால இதோட சேர்ந்து இதுவும் காணாம போயிடும். நம்ம தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பை பாண்டிங் அண்ட் பை ஆன்டி பாண்டிங் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீதி இருக்கிறது இவ்வளோ பை பாண்ட் தான் இருக்குது. ஸோ 1.5 பை பாண்ட் தான் மீதி இருக்குது. அதே மாதிரி B2 அண்ட் B2 மைனஸ் பாருங்கள் பார்க்கலாம். B2 அண்ட் B2 மைனஸ். B2ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பை பாண்ட் இப்படி இருக்கும். இப்போ B2 மைனஸ்ங்கும் போது இன்னொன்று இங்கே ஆட் ஆகிக்கும். சரியா? ஐ மீன் சாரி இந்த 2 இருக்கும், இப்படி இருக்கும் 2. இப்போ இங்கே ஒன்று ஆட் ஆயிரும். சரியா? ஸோ ஆல்ரெடி 1 இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு? 1.5 ஆயிடுச்சு. ஓகேவா? ஆல்ரெடி 1 பை இருந்துச்சு, இப்போ ஒன்று ஆட் ஆகி 1.5 ஆயிடுச்சு. ஓகேடா, அடுத்து O2 மைனஸ் அண்ட் O2 மைனஸ். O2 மைனஸ் அண்ட் O2 மைனஸ் பாருங்க. O2 மைனஸ்னா அங்கே ஏதாவது இருக்குமா? O2ல ஆல்ரெடி இருக்கிறதே 2 பை தான். அந்த 2 பை கூட இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆன்டிபாண்டிங் பைஸ் கூட இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 எலக்ட்ரான் வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்படின்னா O2 மைனஸ்ல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? O2ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆல்ரெடி புதுசாக அழைச்சிட்டு இருந்துக்கலாமா? எஸ், பை ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து இங்கே 2 4 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இருக்கும். இப்போ O2 மைனஸ்னால் இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒன்று வந்திருக்கும். பை ஸ்டார் அண்ட் பை டோட்டலாக இப்படி கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து எத்தனை? O2 மைனஸில் வந்து N இல்லை, பை பாண்ட் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்க்கல. ஸோ இங்கே பை பாண்ட் இருக்குமா? நோ, 0. சரியா? 0 பை. இதே நம்ம 2 எலக்ட்ரான் ஆட் ஆகாமல் ஒன்றே ஒன்று தான் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா, ஓகேவா? 2 ஆல்ரெடி இருந்த கான்ஃபிகரேஷன். இப்போ O2 வெறும் ஒரே ஒரு மைனஸ், அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் மட்டும் வந்து ஆட் ஆகுது. அப்படின்னா எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீதி இந்த ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒன்று கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இன்னும் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு பை எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது எவ்வளோ பாண்டு? 2 பை எலக்ட்ரான் செஞ்சுன்னா ஒரு பை பாண்ட். அப்படின்னா ஒரே ஒரு பை எலக்ட்ரான் இருக்குன்னா இது என்னது? 0.5 0.5 பை. ஓகேவா? கிளியரா? ஸோ இது தாண்டா வந்து நம்மளுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து C2 அண்ட் C2 மைனஸ். C2 அண்ட் C2 மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. C2ல பார்த்தீங்கன்னா 2 பை பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? C2 மைனஸில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா, இங்கே பை ஸ்டார் முன்னாடி இங்கே வந்து சிக்மா இருக்கும். சரியா? சிக்மா இருக்கும். அந்த சிக்மாவில் அடுத்த எலக்ட்ரான், இப்போ C2 மைனஸ்னால் இன்னும் 2 எலக்ட்ரான் எங்கே ஆட் ஆகிருக்கும்? அடுத்து இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஆட் ஆகிருக்கும். சரியா? அப்போ பை பாண்ட் என்ன எத்தனை இருக்குது? அப்படியே தான் இந்த 2 பாண்டும் அப்படியே இருக்க போகுது. இந்த பாண்டும் அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே சிக்மாவில் தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ பை பாண்ட் சேஞ்ச் ஆகலை. அப்போ பை பாண்டுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கேயும் அப்படியே 2 பை ப்ளஸ் ஒரு சிக்மா தான் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 2 பை அப்படியே தான் இருக்குது. ஸோ டஸ் நாட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? Assuming pure 2s2p orbitals of carbon are using in forming CH4 molecule, which of the following statement? அதாவது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன் நடக்காமல் பியூர் ஆர்பிட்டல்ஸ் வச்சு CH4 மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னேன். அப்போது என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, என்ன சிக்கல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இங்கே. ஓகேவா? என்ன சிக்கல்லாம் நடக்கும், அதில் எந்த சிக்கல் வந்து தப்பான சிக்கல், அதாவது எதெல்லாம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படி நிறைய சிக்கல் வந்துச்சுங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைப்ரிடைசேஷன் நடக்காதப்போ என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முதல் கண்டுபிடிங்க. 3 CH bonds will be at right angle. கரெக்டா? ஹைப்ரிடைசேஷன் நடக்கலை அப்படின்னா, நடக்கலைன்னா என்ன இருந்திருக்கும்? 3 CH bond வந்து p ஆர்பிட்டலில் இருக்கும். p ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருந்திருக்கும்? px py pz இப்படி ரைட் ஆங்கிளில். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிளில் தான் இருந்துச்சு. கரெக்டு தானே? ஒருவேளை ஹைப்ரிடைசேஷன் நடக்கலைன்னா ரைட் ஆங்கிளில் தான் இருந்துச்சு. சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டானது தான், ட்ரூ தான், ஃபால்ஸ் கிடையாது. இது ட்ரூ தான், அப்படி தான் இருந்துச்சு. 1 CH bond will be weaker than the other 3 CH bond. ஞாபகம் இருக்கா? ஒரு CH bond மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ் ஓவர்லேப். கரெக்டா?
ஒரு பாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா SS ஓவர்லேப், மீதி 3 பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா SP ஓவர்லேப் இருந்துச்சு. இது 3 ஓகேவா? ஸோ இந்த 3 பாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அது வேறு ஸ்ட்ரென்த் இருக்கும், இந்த ஒரு பாண்டுக்கு வேறு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு வீக்கராக. ஸோ 1 பாண்ட் வீக்கர் தென் அதர் 3CH பாண்டும் ட்ரூ தான். அடுத்து த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல் வில் பி டெட்ராஹீட்ரல். டெட்ராஹீட்ரல் எப்படா? sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இந்த டெட்ராஹீட்ரல் அப்படிங்கிற வார்த்தையே தெரிஞ்சுது. ஹைபிரிடைசேஷன்லாம் படித்தா தான் அப்போ தான் நமக்கு இந்த ஜாமெட்ரி சொல்லி தந்தேன், கரெக்டா? இல்லைன்னா இது டெட்ராஹீட்ரல்னு உனக்கு தெரியுமா? இல்லைன்னா இது டெட்ராஹீட்ரல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் தப்பான ஆப்ஷன், ஃபால்ஸ். இது வந்து ஆஃப்டர் ஹைபிரிடைசேஷன் தான். பிஃபோர் ஹைபிரிடைசேஷன் பியூர் ஆர்பிட்டல் வச்சு பண்ணப்போ நம்மளுக்கு இது தெரியாது. Then the angle of CH formed by SS overlapping will be uncertain with respect to the other 3 bonds. மீதி 3 bondsக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த SS overlap அதாவது என்னது S ஆர்பிட்டல் ஃபார்ம் பண்ணுற அந்த பாண்ட் வந்து எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? இது 90 டிகிரி, ஏன்னா P ஆர்பிட்டல்ஸ் 90 டிகிரி ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். ஓகேவா? கிளியர் தானே எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் போலாமா? In which of the following hybridization lone pairs are observed in opposite position? lone pairs எந்த இதில்டா ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கும்? கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அதாவது இப்படி இருந்திருக்கணும், கரெக்டா? இதுதான் ஆப்போசிட் பொசிஷன். இந்த மாதிரி எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? sp3dயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், கொஷின் ஒரு ஆள் டவுட்டு கூட கேட்டிருந்தீங்க, ஈக்குவட்டோரியலில் இருக்கிறதுக்கும் ஆக்சியலில் லோன் பேர் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஈக்குவட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இப்போது sp3dயே எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கும் தானே? இதுக்கு இடையில எவ்வளோ டிகிரி இருக்குது? 90 டிகிரி, கரெக்டா? இதுக்கு இடையில பாருங்கள் 120 டிகிரி இருக்குது, சரியா? அப்போது லோன் பேர்ஸ் வந்து 120 டிகிரியில் இருக்க ப்ரிஃபர் பண்ணுமா, இல்லை இந்த 90 டிகிரி கேப்பில் இங்கே இருக்க ப்ரிஃபர் பண்ணுமா, ஆக்சியலில் இருக்க ப்ரிஃபர் பண்ணுமா, இல்லை ஈக்குவட்டோரியல்லையா? லோன் பேர்ஸ் வந்து இப்போ 120 டிகிரிஸ் கேப்பில் இருக்குன்னா அதுக்கு வந்து எவ்வளோ தூரம், நல்ல தூரத்தில் வச்சிருக்கோன்னு அர்த்தம். தூரத்தில் வச்சிருக்கப்போ தான் எப்பயுமே லோன் பேர்ஸ் வந்து ஸ்டேபிளாக ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. லோன் பேர்ஸ் வந்து அதிகமான இடத்த ஆக்குபை பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ இந்த 90 டிகிரி இந்த ஆக்சியல் பொசிஷனில் இருக்க ஆசைப்படாது. ஓகே, ஸோ லோன் பேர்ஸ் வச்சிங்கன்னா இந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரைகோனல் பைபிரமிடலில் ஃபஸ்ட்டு இந்த 3 இடத்துலையும் நீங்கள் லோன் பேர் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு லோன் பேருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி போக முடியாது ஆக்சியலுக்கு. ஓகே, டியூ டு த ஆங்கிள் ஸ்ட்ரெயின், சரியா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்து ஆக்டாஹெட்ரல் பாருங்களேன். ஆக்டாஹெட்ரல் ஓகேவா? இந்த மாதிரி இருக்குமா? ஆக்டாஹெட்ரலில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி தான் வரப்போகுது, இல்லை இந்த இதுலேருந்து இப்படியும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் வரப்போகுது. ஓகேவா? ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி தான் வரப்போகுது, சரியா? அப்படிங்கும்போது அது எங்கே வச்சா என்ன, ஆக்சியலில் வச்சா என்ன, ஈக்குவட்டோரியலில் வச்சா என்ன, அழகாக எங்கே இருக்கோ அங்கேயே வச்சுக்கலாமே. மேலேயும் கீழே வச்சா அழகாக இருக்குல்ல, அங்கேயே வச்சுக்கலாமே. எங்கே வச்சாலும் ஒன்று தான், சரியா? ஓகே, ஸோ இதில் எங்கே வச்சாலும் ஒன்று தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லோன் பேர் ஆர் அப்சர்வ்டு இன் ஆப்போசிட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வச்சா கண்டிப்பாக தாராளமாக ஆப்போசிட் பொசிஷன் கிடைக்கும். ஓகே தான், நல்ல வச்சாலும் கரெக்டு தான். தென் sp3d3 ஓகே sp3d3 sp3d3னா என்னது? பென்டகோனல் பைபிரமிடல் தான், பென்டகோனல் பைபிரமிடல், சரியா? பென்டகோனல் பைபிரமிடல் தெரியும்ல எல்லாத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பென்டகன் மாதிரி இருக்கும், மேலே ஒரு லோன் பேர் கீழே ஒரு லோன் பேர் வச்சிங்கன்னா தாராளமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரியை விட கம்மி. ஸோ கண்டிப்பாக அந்த ஈக்குவட்டோரியல் ஆங்கிளில் இடைஞ்சலில் இருக்கிறதுக்கு அது தாராளமாக 90 டிகிரியே ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இதில் ஆக்சியலில் தான் ப்ரிஃபரே பண்ணும், சரியா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? போத் பிஎன்சி தாண்ட ஆன்சர். ஆப்போசிட் பொசிஷனில் வச்சாலும் எந்த இடத்துல உயிர் வாழும் லோன் பேர் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு இதுலையுமே இருக்கும். ஓகே, ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட், இன் விச் ரியாக்ஷன் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அண்டர்லைன் ஆட்டம் டஸ் நாட் சேஞ்ச்? ஓகே, ஹைபிரிடைசேஷன் எதில் சேஞ்ச் ஆகலை சொல்லுங்கள் பார்க்கலாம். NH3ல பார்த்தீங்கன்னா AB3 ஒரு லோன் பேர் மீதி இருக்கும். NH4 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா AB4L0 இருக்கும். ஸோ AB3L1 AB4L0 ரெண்டுத்துக்குமே என்னதுடா ஹைபிரிடைசேஷன்? என்னது? sp3 தான்டா. ஓகேவா? ரெண்டுத்துலேயுமே ஹைபிரிடைசேஷன் sp3 தான். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் சேஞ்ச் ஆகலை. மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் ஹைபிரிடைசேஷன் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும், சரியா? இந்த டவுட்டும் இல்லை. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை மட்டும் சொல்லிடுறேன். BF3 NH3 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? பேக் பாண்டிங்டா. BF3 ஒரு NH3 ஒரு
லோன் பேரை கொடுத்து கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது சரியா. அப்படிங்கும்போது அந்த பாண்டும் கணக்காகும். ஓகே, ஸோ இது வந்து sp2 தான் வரும் இந்த BF3. இந்த BF3 வந்து பார்த்தீங்கன்னா sp3 வரும். இந்த BF3 பார்த்தீங்கன்னா sp3ன்னு வரும் சரியா. ஏன்னு தெரியுதுல, ஏன்னா இன்னொரு பாண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு தானே இங்கே. ஓகேவா, கிளியரா. நெக்ஸ்ட்டு formal charge on nitrogen oxygen in NO3 minus ion are respectively. NO3 minus structure தெரியும்ல எல்லாத்துக்கும். எப்படி இருக்கும்? கரெக்டா இப்படி தானே இருக்கும். ஸோ கண்ணை மூடி நம்ம என்னன்னு சொல்லுவோம், -1 சார்ஜ் வந்து 3 ஆக்சிஜன் நைட்ரஜனுக்கு இடையில பரவிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா -1/3 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எல்லாம் சொல்லிடுவோம். கரெக்டா? கரெக்டு தானே, இப்படி தானே சொல்லுவீங்க. நைட்ரஜனில் ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லைம்மா நைட்ரஜனில் சார்ஜ் இல்லை, 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்ரஜன் ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா 0 and 1 -1/3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. கரெக்டா? எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சிங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யோசிக்கிறது தப்பு இல்லை, யோசிச்சிருக்கீங்கல்ல அட்லீஸ்ட். ஸோ இது வந்து தப்பு இல்லை, எழுதி வச்சிட்றேன் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். -1/3 அப்படிங்கிறது வந்து என்னென்னா தப்பு. ஸோ அப்போ கரெக்டாக என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாகவே வரையலாம். அதே மாதிரி தான் இங்கே O- ஆல்ரெடி இருக்கு. இங்கே இருக்கிறது என்னதுடா கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்டோட ரெப்ரஸன்டேஷனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஏரோ போட்டு எழுதலாம், ஒன்று இல்லை +- அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கோவேலன்ட் பாண்டையும் அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரஸன்டேஷன் சொல்லி தரும்போது சொல்லி தந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ பாருங்க இதில் எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? இங்கே எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? இப்போ 2 இருக்கு. அப்போ -2 தானே வரும். கரெக்டா? ஓகேவா? அப்போ -2/3 தான் என்னது average formal charge on oxygen. then nitrogen level இருக்கு, ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்கு. அப்படின்னா நைட்ரஜனோட சார்ஜ் எவ்வளோ? நைட்ரஜன் சார்ஜ் வந்து +1 அப்படின்னா ஆக்சிஜனுக்கு -2/3. 3 இடத்துல 2 மைனஸ் சார்ஜ் சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறத ஆன்சர் சரியா. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, +1, -2/3. நெக்ஸ்ட், according to the molecular orbital theory, which of the following is correct? LUMO level for C2 molecule is sigma 2p orbital. Okay, LUMO for என்னது C2 molecule சொல்லிருக்காங்க. ஓகேப்பா, C2 molecule நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதாண்டா. C2 molecule எப்படி இருக்கும்? C2 moleculeல ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொன்னேன். ரெண்டுமே வந்து பை பாண்டாக இருக்கும்னு சொன்னேன். 2 பாண்ட்ஸ் இருக்கும் C2 இடையில. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பை பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். π2px π2py then sigma 2pz இந்த மாதிரி இருக்கும்டா. ஓகேவா? சரி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இருக்கும், ஃபில் ஆகிருக்கும். கரெக்டாக? இந்த ரெண்டு தான் பை பாண்ட்ஸ் ஃபார் C2 மாலிக்யூல் சரியா. அண்ட் தென் லூமோ பார்த்தீங்கன்னா என்னது லோவஸ்ட் அன்ஆக்குபைடு. ஸோ அடுத்து இது அன்ஆக்குபைடாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக அன்ஆக்குபைடு தான், எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்னது லூமோ. ஓகேவா? லோவஸ்ட் அன்ஆக்குபைடு இதுதான் சரியா. ஹையஸ்ட் ஆக்குபைடு எதுடா? இதுதான். ஓகேவா? சரி, ஸோ லோவஸ்ட் அன்ஆக்குபைடில் வந்து பார்த்தீங்கன்னா sigma 2p தான் வந்து லோவஸ்ட் அன்ஆக்குபைடுன்னு சொல்லியிருக்காங்க. sigma 2p தானே எதுவும், sigma 2pz தானே. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு தான் சரியா. அப்போது உடனே வந்து கண்ணை மூடிட்டு போயிடக்கூடாது. இங்கே ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்கணும் சரியா. அது ரொம்ப முக்கியம். உடனே எனக்கு ஆப்ஷன் கிடச்சிச்சு, ஆன்சர் கிடச்சின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இன் C2 மாலிக்யூல் போத் த பாண்ட்ஸ் ஆர் பை பாண்ட்ஸ். இப்போ தானே சொன்னேன் இந்த 2 பை பாண்ட்ஸ்னா C2 இப்படி இருக்குது, C C அப்படிங்கிற மாலிக்யூலில் ரெண்டுமே பை பாண்ட் தான். அப்போ இதுவும் கரெக்ட். இன் C2 2- மாலிக்யூல் போத் the 1 sigma and 2 pi bonds. C2 2- பார்த்தீங்கன்னா both தன்லாம் வராது, எது தப்பாக இருக்குது. there are கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? there are 1 sigma bond and 2 pi bonds. ஓகேவா? 2 pi bond, இன்னும் 2 எலக்ட்ரான் ஆட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே தான் ஆட் ஆயிருக்கும். அப்போ அது என்னது, ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் 2 pi bond வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்னது, ஆல் ஆஃப் தீஸ். ஓகேவாடா? கிளியரா எல்லாத்துக்கும்? In LUMO, the LUMO orbital in N2 is N2ல LUMO orbital என்னதுன்னு கேட்குறாங்க. தெரியுமா எல்லாத்துக்கும்?
லோவஸ்ட் அன்ஆக்குபைட். N2ல வந்து லோவஸ்ட் ஹையஸ்ட் ஆக்குபைட் என்னது? சிக்மா 2pz தானே. சிக்மா 2pz இங்கே இந்த தான் ஹையஸ்ட் ஆக்குபைடாக இருக்கும், தெரியும் தானே? இப்படி இருக்கும். அப்போ லோவஸ்ட் அன்ஆக்குபைட் என்னது? இதுக்கு அடுத்து என்ன வரும்? சிக்மா பை ஸ்டார் வரும். பை ஸ்டார் 2px அண்ட் பை ஸ்டார் 2py இது ரெண்டும் வரும் நைட்ரஜனில். ஸோ N2ல பார்த்தீங்கன்னா லூமோ அப்படிங்கிறது லோவஸ்ட் அன்ஆக்குபைடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான். இது என்னது? லூமோ. ஓகேடா, சரி. அப்போ இந்த லூமோ ஆர்பிட்டல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? இது வந்து என்னது? பை ஸ்டார் அப்படின்னா ஸ்டார்னாலே என்னதுடா? ஸ்டார்னாலே பாண்டிங்கா ஆன்டி பாண்டிங்கா? அது வந்து நீங்கள் அதை முடிவு பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பை ஸ்டாரில் இருக்குது, சரியா? அப்போ பை ஸ்டார்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், கரெக்டா? அப்போ எங்கெல்லாம் பாண்டிங் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் தூக்கிடுங்க. பாண்டிங்னு இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் அவுட்டு, கரெக்டா? வேறங்க பாண்டிங் இங்கேயும் இருக்குது பாருங்க, தூக்கிடுங்க. ஆப்ஷனை தூக்கி விட்டுறணும். அடுத்து ஆன்டி பாண்டிங் ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், ஓகேவா? பை ஆன்டி பாண்டிங், கரெக்டா? சரி. பை ஸ்டார் ஆன்டி பாண்டிங் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சொல்லிக்கோங்க, ஞாபகம் இருக்கா? இருக்குமா இந்த மாதிரி பை ஸ்டார் ஆன்டி பாண்டிங்? ஞாபகம் வந்துருச்சா எல்லாத்துக்கும்? இப்படி தானே ஒரு பை ஸ்டார் ஆன்டி பாண்டிங். போய் ரிட்டர்ன் எடுத்து பாருங்க ஞாபகம் இல்லைன்னா. ஸோ எத்தனை நோடல் பிளேன் இருக்குது? நோடல் பிளேன் 2 இருக்குது. ஜிரேடா 5 ரேடா இப்படி வரும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் இப்படி இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து இப்படி மைனஸ் இப்படி ப்ளஸ் இருக்கும். ஜிரேடா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரே ஒரு ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் இந்த ஒரு ஆன்டிபாண்டிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜிரேடா இருக்கும். ஸோ இது நோடல் பிளேன் இருக்குது 2 ஜிரேட் அப்புறம். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன், எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? ஜிரேட் ஆன்டிபாண்டிங் வித் 2 நோடல் பிளேன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கே 1 நோடல் பிளேன் இருக்குல்ல, அது தப்பு. Next 2. For which of the following molecule significant mu is equal to G? என்னடா மாலிகுலை கொடுக்கல, அதான் வரையணும். சரி, ஓகே, வரைஞ்சிடலாம். எஸ், ஓகேடா, வரைஞ்சாச்சு. இன்னும் ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனை வச்சுக்கோங்க, ஓகேவா? ABC and D, சரியா? ஓகே, எதில் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது ரெண்டுத்துலேயும் எந்த டவுட்டாவது யாருக்காவது இருக்குதா? கண்டிப்பாக 0 தான் ஒரு கேன்சல் ஈச் அதர். பட் இங்கே பாருங்கள், இந்த 2 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு பாருங்கள் லோன் பேர் இருக்கும், சரியா? அப்படின்னா வந்து லோன் பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? லோன் பேருக்கு வேற ஒரு மாதிரி டைபோல் மூமெண்ட் இருக்கும், அதே மாதிரி இங்கே இருக்க லோன் பேருக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கேன்சல் அவுட் ஆகாது, சரியா? இந்த லோன் பேரும் கேன்சல் அவுட் ஆகாதுடா. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சல்ஃபருக்கும் அதே கதை தான், இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கதை, சரியா? ஸோ கேன்சல் அவுட் ஆகாதுடா லோன் பேர். ஸோ எதுக்கு மியூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சி அண்ட் டிக்கு தான் மியூ நாட் ஈக்குவல் டு 0, ஓகேவா? புரிஞ்சுதா? ஏன்னா லோன் பேர்ஸ் கேன்சல் அவுட் ஆகிக்காது. பட் ஆனால் இங்கே வந்து டோட்டலாக இது கேன்சல் அவுட் ஆகும், அதனால லோன் பேர் 0 வந்து டைபோல் மூமெண்ட். அடுத்து டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஒரு மாலிகல் கொடுத்து அவங்களுக்கு வந்து 1.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து டைபோல் மூமெண்ட் ஆஃப் இந்த மாலிகல் கேட்குறாங்க. இந்த மாலிகல் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த 3 கேன்சல் அவுட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது அண்ட் இது, இந்த 3 டைபோல் மூமெண்ட்டு கண்ணை மூடி சொல்லலாம் கேன்சல் அவுட் ஆகும், ஏன்னா 120 ஆங்கிளில் இருக்குது. ஸோ இது கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா மீதி வந்து நம்மளுக்கு இது மட்டும் தான் மீதி இருக்க போது. ஸோ இதுவும் ஒரே காம்பவுண்ட் தான், ஓகேவா? ஸோ அதுக்கு 1.5 டினா இதுக்கும் 1.5 டி தான். ஓகே, நெக்ஸ்ட் பேக் பாண்டிங் இன் BF3 டஸ் நாட் அஃபெக்ட். சரி, BF3ல பேக் பாண்டிங் நடக்குதுடா. அந்த பேக் பாண்டிங்னால என்ன அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? லூயிஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும்? கண்டிப்பாக பேக் பாண்டிங் நடந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி லூயிஸ் ஆசிடாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும்? எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும், டிஃபிஷியன்சி இருக்கும், எலக்ட்ரான் வேணும்னு சொல்லும். அப்போ வந்து அதோட லூயிஸ் அசிடிட்டி வந்து பேக் பாண்டிங் நடந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும்? மாறி இருக்கும், கரெக்டாக? லூயிஸ் அசிடிட்டி வந்து மாறி இருக்கும், சரியா? அப்போ லூயிஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து தூக்கி விட்டுரும். ஓகே, இது ரெண்டுத்துல இருக்கா, சரியா? டஸ் நாட் அஃபெக்ட் லூயிஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த், லூயிஸ் அசிடிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லூயிஸ் அசிடிட்டி என்ன ஆயிரும்? பேக் பாண்டிங் நினச்சுன்னா மாறிடும். ஸோ அது அஃபெக்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால் பாசிட்டிவ் வேலை தான் அஃபெக்ட் ஆகிருக்கும், பட் ஆனாலும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த 2 ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு கிடையாது, தேவையில்லை. அடுத்து பாண்ட் லென்த், ஹைப்ரிடைசேஷன் அண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் ஆங்கிள், பிளேனாரிட்டி அண்ட் ஜியோமெட்ரி. சொல்லுங்கள் பார்க்கலாம், எது மாதிரி இருக்கும்? பாண்ட் லென்த்டா. பாண்ட் லென்த் என்ன இருக்கும் சொல்லுங்கள்?
பேக் பாண்டிங் நடக்கும்போது என்ன ஆகுது, புதுசாக ஒரு பாண்ட் மாதிரியே கிரியேட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, பாண்ட் லென்த் கண்டிப்பாக மாறி இருக்க தானே செய்யும். இப்போது சிங்கிள் பாண்ட் இந்த இடத்துல பேக் பாண்டிங்னால இப்படி ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பார்ஷியல் டபுள் பாண்ட்னால ஒரு வேறு ஆங்கிள் மாறி இருக்கும் தானே, பாண்ட் ஆங்கிள்ங்கிறேன், பாண்ட் லென்த் மாறி இருக்கும் தானே. ஸோ அதனால் பாண்ட் லென்த்தும் மாறிடும். தூக்கிடுங்க அதிகம். அப்போது எந்த ஆப்ஷன் கரெக்ட், பாண்ட் ஆங்கிள் மாறுமா, மாறாது. பிளேனாரிட்டி ஒரே பிளேனில் தான் இருக்க போகுது, பிளேன் மாறாது, ஜாமெட்ரியும் மாற போகிறது இல்லை. ஏன்னா ஜாமெட்ரி நம்மளோட சிக்மா பாண்ட் பேஸ்டு மட்டும்தான். கிளியர்? நெக்ஸ்ட், which of the following molecule has weaker p pi d pi back bonding? யாருக்கு p pi d pi back bonding வீக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரிடா. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா OCl2 இருக்குது பார்த்தீங்களா, OCl2 இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பேக் பாண்டிங்க்கு கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, செகண்ட் பீரியடில் இருக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் தான், சரியா? ஆனாலும் இந்த இடத்துல வந்து என்ன, எது யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, ஆக்சிஜன் வந்து அதோட லோன் பேர் என்ன பண்ணுது, குளோரினோட எம்டி டி ஆர்பிட்டலுக்கு கொடுக்குது. கரெக்டாக? வேக்கண்ட் டி ஆர்பிட்டலுக்கு கொடுக்குது. இது என்னது, வேக்கண்ட் டி ஆர்பிட்டலுக்கு கொடுக்குது. கரெக்டா? பட் குளோரின்ட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது, பி ஆர்பிட்டலில் என்ன இருக்குது, லோன் பேர் இருக்குது. சரியா? லோன் பேர் பி ஆர்பிட்டலில் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. கரெக்டு தானே? லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. அப்படின்னா இப்போ இன்னும் எலக்ட்ரான்ஸ் அந்த வேக்கண்ட் டி ஆர்பிட்டலுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி இருக்க லோன் பேர் என்ன பண்ணும், லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தான், அது அங்கே இருக்க லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இந்த லோன் பேர், இந்த இருக்க லோன் பேர் அந்த லோன் பேர் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் வரும்போது ரிப்பல் பண்ணும். ஓகேவா? ரிப்பல் பண்ணும். இருந்தாலும் இதில் வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் இருக்கனால அந்த வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் வாங்கி வச்சுக்கணும். பட் அந்த வரும்போது கண்டிப்பாக ஒரு ரிப்பல்ஷன் ஏற்படும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ரிப்பல்ஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகும் டியூ டு லோன் பேர் ஆஃப் Cl. ஓகேவா? குளோரின்ட்ட இருக்க லோன் பேர்னால ஒரு ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும்டா. ஓகேவா? சரி. பட் இந்த கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிலிகான் தான் வாங்குது. சரியா? சிலிகான் தான் வாங்குது. சிலிகான்ட்ட எந்த விதமான லோன் பேர்ஸும் இல்லை, ஜஸ்ட் வேக்கண்ட் மட்டும்தான். சரியா? இங்கே வந்து ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருந்தாலும் லோன் பேர் இருக்கனால ஒரு ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ரிப்பல்ஷனால என்ன ஆகுதுன்னா நம்ம பேக் பாண்டிங் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஓகேவா? ஒரு வீக்கரான பேக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, பி ஆர்பிட்டல்லேருந்து டி ஆர்பிட்டலுக்கு தான். ஸோ p pi d pi தான். The molecule which possesses both sp3 and sp3d2 hybridization is, கண்ணமுட்டு சொல்லுங்க பார்க்கலாம், எதுன்னு ஆன்சர்? சாலிட் PCl5 ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, டெட்ராஹைட்ரலாக ஒன்று இருக்கும், ஒன்று ஆக்டாஹைட்ரலாக இருக்கும், அதான் sp3 and sp3d2. சரியா? கண்ணமுட்டு சொல்லிடக்கூடாது, எல்லா ஆப்ஷனையும் ரீட் பண்ணிட்டு சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. In which of the following sp mixing is not operative? ஆல்ரெடி சொன்னதுதான்டா, ஆல்ரெடி சொன்னது தான். 1 2 2 1 அப்படின்னு இருக்கிறது எல்லாத்துக்கும் பியாண்ட் N2. கரெக்டா? 1 2 2 1 வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் N2. பியாண்ட் N2க்கு வந்து sp mixing இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? நோ sp mixing சொல்லியிருந்தேன், பயந்துடக்கூடாது. நான் sp mixingங்கிறத சொல்லித்தரல, அதனால் அதுலேருந்து கொஷின் வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. sp மிக்சிங் இருக்குமா இல்லையாங்கிறது மட்டும்தான் கொஷின். உங்களுக்கு sp மிக்சிங் கதைக்கே போகலை. சரியா? sp மிக்சிங் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இருக்குமா இல்லையாங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? பயப்பட தேவையில்லை. ஸோ sp மிக்சிங் 1 to 2 1 பியாண்ட் N2. சரியா? அப்போ பியாண்ட் N2னா யார் இருக்காங்க? இங்கே கொடுத்துருக்க ஒரே ஒரு பியாண்ட் N2 யார்? N2 தானே சேர்ந்து தானே வரும். N2 வந்து அப் டு N2லேயே வந்துடும். ஓகேவா? பியாண்ட் N2ல இங்கே ஆக்சிஜன் மட்டும்தான். கிளியர்? Which of the following is not correctly matched between given species and types of overlapping? Okay, types of overlapping எப்படி? XeO3க்கு என்னதுடா? ஹைப்ரிடைசேஷன். ABL ஃபார்முலா எழுதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள். பாண்ட்ஸ்டா, இது பாண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ குழம்பிக்காதீங்க. sp3 வரும். சரியா? XeO3க்கு sp3 வரும். H2SO4ல வந்து பார்த்தீங்கன்னா SO4 2- தான். SO4 2- வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. SO4 2- பார்த்தீங்கன்னா sp3 தான் வரும். தென் SO3க்கு பாருங்க, SO3க்கு என்ன வரும்? SO3க்கும் பார்த்தீங்கன்னா sp3 வருமா? நோ நோ நோ, SO3க்கு பார்த்தீங்கன்னா sp2 தான் வரும். ஓகேவா? 3 சல்ஃபர் கூட 3 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ AB3 வரும், sp2 தான் வரும். ஓகேவா? அண்ட் தென் HClO4க்கு என்ன வரும்? HClO4க்கு SClO4- தான். இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது இது மட்டும்தான். இதே மாதிரி இங்கே இதுக்கு மட்டும்தான். ஓகேவா? ClO4- sp3 தான் வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு?
sp3 ஃபுல்லாக ஆல்ரெடி இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே p ஆர்பிட்டல் அங்கே வேக்கண்ட்டாக இருக்கா? கிடையாது. அப்போ p ஆர்பிட்டல்லேருந்து உங்களுக்கு பாண்டு வந்து ஃபார்ம் ஆக முடியுமா? இங்கே கொடுத்துருக்கிறது என்ன 3d பை p பை பாண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது எத்தனை? p ஆர்பிட்டலில் வேக்கண்ட் இல்லை தானே? கரெக்டா? சாரி, எஸ் p ஆர்பிட்டல் வேக்கண்ட் இல்லை, பட் ஆனால் p ஆர்பிட்டல்லேருந்து கொடுக்குது. எஸ் கொடுக்குது. சென்ட்ரல் ஆட்டமோட தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3d பை p பை பாண்ட்ஸில் வந்து 3 p ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, 3மே கொடுத்துருது. இங்கே பாருங்க 2d பை b பை பாண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். 3மே வந்து பார்த்தீங்கன்னா sp3லேயே வந்து 3 p ஆர்பிட்டல்ஸும் அங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அங்கே வந்து d பை p பை பாண்ட்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஐ மீன் d பை p பை கிடையாது, p பை p பை அங்கே ஃபார்ம் ஆக முடியாது. ஸோ எல்லாமே வந்து வேக்கண்ட் d ஆர்பிட்டல் கூட தான் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 p ஆர்பிட்டல் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்க 2 d பை p பையுமே வந்து பார்த்தீங்கன்னா d ஆர்பிட்டல் கூட தான் ஃபார்ம் பண்ணிக்கும். வேக்கண்டாக இருக்க d ஆர்பிட்டல் கூட தான், p ஆர்பிட்டல் வேக்கண்ட் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 p ஆர்பிட்டல் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு p ஆர்பிட்டல் வேக்கண்டாக இருக்கும். கரெக்டா? அப்படின்னா ஒரு p பை பாண்ட் வந்து என்ன இருக்கணும்? ஃபார்ம் ஆயிருக்கணும். ஆக்சிஜனோட p பையும் இங்கே இருக்க ஒரு மீதி ஒரு p பையும் வந்து சேர்ந்து p பை பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா d பை p பை பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஒரே ஒரு p பை பாண்ட் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகியிருக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் d பை p பை. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா sp3ங்கும் போது p ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அதனால d பை p பை பாண்ட்ஸ் தான் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 3d பை p பைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இன்கரெக்ட். கிளியரா? The pairs of species of oxygen and their magnetic behaviors are noted below. Which of the following presents a correct description? Okay, இது கரெக்ட். எல்லாத்துக்கும் நீங்களே பாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா, எல்லாத்துக்கும் பாருங்க. சரியா? O2 வந்து பேராமேக்னெட்டிக்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? O2 பேராமேக்னெட்டிக். எங்கெல்லாம் O2 இருக்கோ அங்கெல்லாம் பேராமேக்னெட்டிக் போட்டுக்கோங்க. சரியா? ஏன் O2 பேராமேக்னெட்டிக்ங்கிறது தெரியும் தானே? என்னதான் ஈவன் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் O2 வந்து பேராமேக்னெட்டிக். நான் சொல்லியிருக்கேன், டெக்னிக் சொல்லி கொடுத்தேன், போஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன்னா B2 O2 அண்ட் S2 இது 3 வந்து ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் பேராமேக்னெட்டிக் தான். சரியா? அடுத்து ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து டயாமேக்னெட்டிக் வரும். சரியா? ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அது டயாமேக்னெட்டிக். ஐ மீன் ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதுவும் பேராமேக்னெட்டிக் வரும். ஸோ இது பேராமேக்னெட்டிக் வரும். ஓகேவா? ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தவிர ஆட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பேரா போட்டுக்கோங்க. இதுவும் பேரா, இதுவும் பேரா, தென் இது டயா, இதுவும் 2- போது டயா, இதுவும் டயா. ஸோ பேராடயா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு எந்த இது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். போத் பேராமேக்னெட்டிக் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கே போத் பேராமேக்னெட்டிக் கிடையாது, போத் டயா கிடையாது, போத் பேராவும் கிடையாது. ஒன்று வேறு. Which of the following statement is incorrect? Dipole moment of CH3Cl is greater than CH3F. CH3F விட CH3Clக்கு டைபோல் மூமெண்ட் அதிகமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? CH3Cl, CH3F, CH3Br, CH3I. இந்த டெக்னிக் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரான் அஃபினிட்டியை வச்சு ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரான் அஃபினிட்டியை வச்சு இந்த டைபோல் மூமெண்ட் டெக்னிக்கை வந்து வேறு வழியே இல்லை, அதை வச்சு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். CH3Clக்கு வந்து CH3F விட வந்து என்னன்னா டைபோல் மூமெண்ட் கிரேட்டராக இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு ஃபேக்ட். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர்டர் Clக்கு தான் இருக்கல எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த இது படி டைபோல் மூமெண்ட் ஆஃப் CH3Cl தான் கிரேட்டர். அடுத்து ICl2- ஹாஸ் அ லீனியர் ஷேப். ஆமாம், ICl2- வந்து லீனியர் ஷேப் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து AB2L3 பார்த்தீங்கன்னா லீனியர் ஷேப் தான். ஓகேவா? அடுத்து HCF2 has 2 lone pair of electrons. ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகேவா? HCF2ல 2 lone pairs of electrons தான் இருக்குமா? நோ. HCF2ல எத்தனை lone pair electrons இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். AB2L3 இருக்கும். ஸோ ஆப்ஷன் என்னடா? எந்த ஆப்ஷன் இருக்காங்க? இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷன். SF2 இஸ் நான் லீனியர் மாலிகுல். நோ, SF2 லீனியர் மாலிகுல் தான். ஆமாம், சாரி SF2 லீனியரா? கிடையாது. பென்ட் தான் வரும். SF2 பென்ட். AB2L2. ஸோ இது வந்து பென்ட் மாலிகுல் தான், லீனியர் கிடையாது. நான் 2 ஆட்டம் பார்த்தேன் லீனியர்ன்ட்டு. நோ பென்ட். அடுத்து
In which of the following pairs the hybridization of central atoms is same but molecular geometry is not same? ஓகேவா, hybridization same ஆனால் molecular geometry not same. அப்படின்னா lone pairs differ ஆயிருக்கு. ஓகேவா, எதில் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. லோன் பேர்ஸ் இதில் டிஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா AB2L3 வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா A 3 குளோரின் கூட தானே பாண்ட் ஆயிருக்கு, அப்படின்னா AB3 வரும், மீதி L2 2 லோன் பேர் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் லோன் பேர் டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஜியாமெட்ரி டிஃபர் ஆயிருக்கும். என்ன ஜியாமெட்ரி வந்திருக்கும் சொல்லுங்கள்? HCF2க்கு என்னதுடா? லீனியர். ICL3க்கு என்னது? பென்ட். 2 லோன் பேர் 3 இது இருந்துச்சுன்னா பென்ட். ஓகேவா, கிளியர்? ஓகேவா எல்லாத்துக்கும்? சரிடா, இந்த இதுக்கு ஆன்சர் இதுதான். மீதி இதுக்கு நீங்களே கண்டுபிடிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை கண்டுபிடிச்சி பழகிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ப்ரெசென்ட். எதுலடா ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னது? ஆல்ரெடி சொன்னதான். ஒரு மாலிகுலேருந்து இன்னொரு மாலிகுலுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சுன்னா அது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது H2O ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இன்டர் மாலிகுலர் கண்டிப்பாக நடக்கும். பேராநைட்ரோஃபினாலும் நான் எக்ஸாம்பிளில் சொன்னேன் உங்களுக்கு. பாண்டிங் ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னேன். தென் H3BO3 வந்து கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு இருக்கும், ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஓ கூடயும் ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இன்டர் மாலிகுலர் வேறு H3BO3 கூட இது வந்து பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். சரியா, இந்த மாதிரி இந்த ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணும், அடுத்து இந்த ஆக்சிஜனும் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனும் ஃபார்ம் பண்ணும், அடுத்த இன்னொரு மாலிகுல் கூட இந்த ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் பண்ணும், இங்கேயும் ஃபார்ம் பண்ணும். கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து, வாட் இஸ் த hybridization state of central atom in shape in conjugate base of ammonium ion? ammonium ion ங்கிறது என்னதுடா? NH4+ தானே. அம்மோனியம் அயானுக்கு என்ன வரும்? NH4+. ஓகேவா, இதுக்கு கான்ஜுகேட் பேஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இதுலேருந்து ஒரு H+ தூக்குனீங்கன்னா அதான் கான்ஜுகேட் பேஸ். சரியா, இதுலேருந்து ஒரு H+ தூக்கிடுங்க, என்ன வரும் நம்மளுக்கு? NH3 வருமா? இதாண்டா கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் அம்மோனியம் அயான். சரியா, இந்த அம்மோனியம் அயானோட ஷேப் அண்டு ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிங்க. ஈஸி தானே. என்ன வரும்? அம்மோனியம் NH3க்கு என்ன வரும்? கண்ணை முடிச்சு சொல்ல sp3 பிரமிடல் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா ஒன்றும் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வந்துடும். which intermolecular force is most responsible for liquefaction of inert gas? inert gas-ஐ liquefaction பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஃபோர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அதில் உங்களுக்கு அதுலேயும் குழப்பிடாதீங்க. லிக்விஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தரல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நோபல் கேஸில் வந்து எந்த டைப் ஆஃப் டைபோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்களேன். நோபல் கேஸஸில் ஏதாவது ஒரு இது இருக்குமா? போலாரிட்டி இருக்குமா? நோபல் கேஸில் கண்டிப்பாக இருக்காது, சார்ஜ் இருக்காது. கரெக்டாக, டைபோல் கிடையாது. அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸாம்பிளையும் சொல்லியிருக்கேன். ஹீலியம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சும்மா இருக்கும். அப்படிங்கும்போது ஒன்றில் ஃபஸ்ட் டெவலப் ஆகும், அதை பற்றி இன்னொன்று டெவலப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் டெவலப் ஆகுது இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் இன்னொன்று பார்த்து டெவலப் ஆகுது இன்டியூஸ்டு டைபோல். சொல்லிக்கேனா? எக்ஸாம்பிள் சொன்னேன் நான், ஹீலியம் தான் ஆன்சர். ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் இன்டியூஸ் டைபோலை வந்து உடச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? லிக்விஃபை பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. சும்மா உங்களுக்கு ஒரு குழப்பறதுக்காக லிக்விஃபிகேஷன் அப்படிங்கிற புது டேர்ம் எல்லாம் போட்டு கேட்டு வச்சுருக்காங்க, பயப்படாதீங்க. which of the following pair of species have same hybridization but different bond angle? okay, hybridization same, bond angle different அப்படின்னா என்னது? லோன் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். கண்ணை மூடிட்டு சொல்லலாம் உங்களுக்கு என்ன ஆன்சர். உங்களுக்கு இன்னும் தெரியும், இந்த கெமிக்கல் பாண்டிங்லேயே மூழ்கி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். NH3 and H2O ரெண்டுத்துக்குமே என்ன வரும்? என்ன வரும்னா sp3 தான் வரும். ஆனால் H2ஓவில் பார்த்தீங்கன்னா ஓக்கு 2 இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும், இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும். ஆனால் NH3யில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கும். ஸோ பாண்ட் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஓகேடா, கிளியரா? பாண்ட் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ இந்த ஆன்சர் இதுதான்டா, கண்ணை முடிச்சு சொல்லிடலாம். மீதி இதுக்கும் ஒன்றும் இல்லை, பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது. நான் வந்து டைம் இப்போ இல்லாததுனால ஜஸ்ட்டு போகிறேன். இன்றைக்கிக்குள்ளே முடிக்கணும்ல இந்த எல்லா கொஷின்ஸையும், டைம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு கரெக்ட் மேட்ச் இஸ் ஆர்
ஓகே, இதில் எந்தது வந்து கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. SiCl4க்கு வந்து சீசா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். SiCl4க்கு எப்படி இருக்கும்? முதல் சிலிக்கானில் வந்து இருக்கிறதே 4 தான். அப்போ AB4L0 தானே. அப்போ எதுக்கு இங்கே சீசா வந்துச்சு? வந்திருக்காது, சீசாவே வந்திருக்காது. இது AB4L0 தான். ஸோ சீசா கிடையாது. கரெக்டா? அடுத்து டெட்ராஹைட்ரல் தான் ஒரு AB4L0க்கு. அடுத்து SF4 பாருங்க. SF4க்கு SF4க்கு என்ன வரும்? இங்கேயும் AB4 தான் வரும். ஆனால் வந்து இந்த 2 எலக்ட்ரான் மீதி இருக்கனால L1 வரும். கரெக்டா? சரி, இதுக்கு வந்து sp3 ஹைபிரிடைசேஷனான்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. AB4L1க்கு sp3 வரும்? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஏன்னா AB4L1னா அடுத்து இன்னொன்று இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. AB4L0ங்கிறதுக்கு தான் sp3 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sp3d ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்து H3O+ வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. H3O+ எப்படிடா இருக்கும்? H3O+ AB3L1 இருக்குமா? AB3L1 தானே இருக்கும். ஸோ H3O+க்கு AB3L1. AB3L1னா அது என்னது? பிரமிடல். ஓகேவா? இந்த மாதிரி 3 போட்டு மேலே ஒரு லோன் பேர் இப்படி இருக்கும். ஓகேவா? பிரமிடல். சரியா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்னடா? சரியா? கரெக்ட் ஆப்ஷன் தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக இன்கரெக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ட்ரூவான்னு கேட்குறாங்களா ஃபால்ஸான்னு கேட்குறாங்களா நல்லா பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் cannot exhibit covalency more than 4? ஓகே, இதில் வந்து கோவாலன்சி more than 4 எக்ஸிபிட் பண்ணாது. இதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்லணும். செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் எதுவும் கோவாலன்சி more than 4 எக்ஸிபிட் பண்ணாது. அப்போது ஆப்ஷன் என்னது? போரான், நைட்ரஜன் தான் செகண்ட் பீரியட். சரியா? நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் விச் கிவன் ஸ்பீசிஸ் how many are contains சிக்மா கோஆர்டினேட் பாண்ட்ஸ்? சரி, யார்கிட்ட சிக்மா கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? இது வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும்டா. PCl5 நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல. PCl5 வந்து இன்னொரு Cl- கூட சேர்ந்துச்சுன்னா அதுதான் PCl6. ஓகேவா? ஸோ PCl6ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக சிக்மா கோஆர்டினேட் இருக்குது. PCl5ல ஆல்ரெடி சிக்மா கோஆர்டினேட் இருந்துச்சா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அடுத்து PH4+ பாருங்க. அதுலேயும் கண்டிப்பாக இருக்குல்ல, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாலிகுல் தானே. PH3+ ஒரு H+. ஓகேவா? இங்கேயும் ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருக்குது. ஓகே, அப்போ இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் NH4Cl பாருங்க. NH4Cl ஏதாவது இருக்குமா? NH4Cl வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. NH4+ஆகவும் Cl- வச்சுக்கோங்க. அப்போ NH4+ சொல்லுங்கள். NH3 ஒரு H+ கூட சேர்ந்துச்சுன்னா NH4+. கரெக்டா? இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா கோஆர்டினேட் பாண்ட்ஸ் தான். அப்போ இதுவும் இருக்குது. அடுத்து NH4+ தனியாகவே கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. அடுத்து BF3 பாருங்கள். BF3ல என்ன இருக்கும்? சிக்மா கோஆர்டினேட் நடக்குமா? கிடையவே கிடையாது. பேக் பாண்டிங் நடக்கும், அது பை கோஆர்டினேட். சரியா? ஸோ BF3ல வந்து சிக்மா கோஆர்டினேட் கிடையாது. அடுத்து NO3- வருமா? ஓகே, ஸோ இதுதான் NO3-க்கு. சரியாடா? கிளியரா? NO3- ஸ்ட்ரக்சர் தெரியல. ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அதுதான். ஓகேவா? ஸோ NO3- இருக்கும். ஓகே, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? அவுட் ஆஃப் தி ஹவு மெனி ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை காம்பவுண்ட்ஸ் இதில் வந்து சிக்மா கோஆர்டினேட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 5. 1 2 3 4 and 5 அண்டர்லைன் பண்ணியிருக்கதெல்லாம். இது கிடையாது. நெக்ஸ்ட், which of the following compound formed in ground state? அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் எந்த காம்பவுண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து சென்ட்ரல் ஆட்டமோட ஆர்பிட்டல்ஸ் மட்டும் வரைஞ்சா போது ஈஸி தான். நைட்ரஜனுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்? கரெக்டாக? நைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் தானே. இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 3 ஹைட்ரஜன்ஸ் வந்து டேரெக்டாக இதில் ஒன்றுன்னு அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு என்னடா கிடைக்கும்? NH3 கிடைச்சிரும். ஸோ ஆப்வியஸ் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். NH3 தான் ஆன்சர். ஓகேவா? SF4ல் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி இருக்கும். தென் இங்கிட்ட இருக்க எம்டி வரைஞ்சி வச்சுருக்கேன்னா.
ஸோ இந்த மாதிரி எம்டி இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 and 5 and 6 இருக்கும். ஸோ SF4 ஆகணும்னா இங்கேருந்து ஒன்று எக்ஸைட் ஆகி இங்கே போகணும். ஸோ இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து இந்த SF4 ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இது கிரவுண்ட் ஸ்டேட் கிடையாது, அந்த மாதிரி தான். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸைட்டேஷன் நடக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் நடக்கணும், எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் நடந்தால் தான் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னதாவது SF4 ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி PCl5ல பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் லைக் நைட்ரஜன் மாதிரியே இந்த மாதிரியே இருக்குமா? அப்போது இதில் வந்து 3 தான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்னா இந்த ஒன்று எக்ஸைட் ஆகி இங்கே போச்சுன்னா தான் 5 மொத்தம் 5 கிடைக்கும். ஸோ PCl5 ஃபார்ம் ஆக முடியும், கிரவுண்ட் ஸ்டேட்டில் கிடையாது. அடுத்து ClF3லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் தான். ClF3ல பாருங்கள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு. குளோரின் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே, எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு இப்படி இருக்குமா? அப்போ ClF3னா இந்த ஒன்று எக்ஸைட் ஆகி போகணும், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸைட்டேஷன் நடக்கணும். இந்த ஒன்றில் மட்டும் தான் கிரவுண்ட் ஸ்டேட்லேயே நடக்க முடியும். ஸோ ஆன்சர் அதுதான். அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஹைபிரிடைசேஷன். ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் வேலன்ஸ் ஷெல் வித் சென்ட்ரல் ஆட்டம் ஆர் ஹைபிரிடைஸ்டு. ஹைபிரிடைஸ்டு வந்து வேலன்ஸ் ஷெல்லில் நடக்குமா இல்லை இன்னர் ஷெல்ஸில் நடக்குமா? ஹைபிரிடைசேஷன் எங்கே நடக்கும்? வேலன்ஸ் ஷெல்லில் தான் நடக்கும். ஹைபிரிடைசேஷன் எப்பயுமே வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் வேலன்ஸ் ஷெல்லில் தான் நடக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் எசென்ஷியல் கண்டிஷன் ப்ரேயர் டு ஹைபிரிடைசேஷன். ஆல்ரெடி நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டினில் பார்த்தோம்ல, ப்ரேயர் டு ஹைபிரிடைசேஷன் ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுடா. அடுத்து ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவலண்ட் இன் எனர்ஜி அண்ட் ஷேப். கண்டிப்பாக ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ sp3னா ஒரு 4 ஆர்பிட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஆயிரும். ஸோ எனர்ஜி அண்ட் ஷேப் வந்து சேம் ஆயிரும். அடுத்து நன் ஆஃப் தீஸ் கிடையாது, ஏன்னா இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ நம்மளுக்கு இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஆர்பிட்டல் ஆஃப் கார்பன் இஸ் இன் CH4 இஸ் நெசசரி டு எக்ஸ்பிளைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, ஹைபிரிடைசேஷன் நடக்கிறனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆல் CH பாண்ட். கரெக்ட் அதானே? CH பாண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தப்போ எப்படி இருக்கும்? SS ஓவர்லேப் ஒரு இதுக்கும் தென் SP ஓவர்லேப் வந்து 3 பாண்ட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 CH பாண்ட்ஸ் SP ஓவர்லேப்பும் ஒரு CH பாண்ட் SS ஓவர்லேப்பும் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ SP பாண்டோட எனர்ஜி அதாவது ஸ்ட்ரென்த் வந்து SS பாண்டோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எப்போ பார்த்தோம்? பியூர் ஆர்பிட்டலாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஹைபிரிடைசேஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஹைபிரிடைசேஷன் தேவைப்படுச்சு. எல்லா பாண்டோட ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ டியூ டு ஹைபிரிடைசேஷன் நம்மளுக்கு இதை தெரிஞ்சிச்சு. ஓகே, CH4 இஸ் நான் பிளேனார். அது பிளேனாரா நான் பிளேனாரா அப்படிங்கிறது வந்து ஹைபிரிடைசேஷன் தேவைப்படல. தென் டெட்ராவேலன்சி ஆஃப் கார்பன் இல்லைனாலும் கார்பன் 4 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ டெட்ராவேலன்சிங்கிறது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்டெட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. 4 பாண்ட் 4 × 2 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டெட் கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறது முன்னாடியே ஹைபிரிடைசேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் ஹைபிரிடைசேஷன் எதை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் த பாண்ட் ஸ்ட்ரென்த்ஸ், ஓகேவா? அடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் NO2. NO2ல பாண்ட் ஆங்கிள் என்னதுடா? NO2ல பாண்ட் ஆங்கிள் என்னது? 120க்கு கம்மியாக இருக்குமா? நோ, பாண்ட் ஆங்கிள் ஆஃப் NO2 வந்து 120 கம்மியாகவும் இருக்கும் இல்லையே, 120 விட கம்மியாலாம் இருக்காது, ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனும் தப்பு தான். அடுத்து ஹைபிரிடைசேஷன் ஆஃப் நைட்ரஜன் இஸ் SP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது sp2 இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு தான். NO2ல பாருங்கள், ஹைபிரிடைசேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். sp2 இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கேயும் தப்பு. நெக்ஸ்ட் அடுத்து இட் இஸ் அ ப்ரௌன் கலர்டு கேஸ் அண்ட் டயாமேக்னெட்டிக். கண்ணை மூடிட்டு ப்ரௌன் கலர், ஆஹா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடக்கூடாது. அடுத்து என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், டயாமேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. டயாமேக்னெட்டிக்கான்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள் NO2ல. நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுங்கள். ஈவன் இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக், ஆடாக இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக். ஆடாவாக இருக்குது, ஆமாம் ஆடாக தான் இருக்கும். ஸோ இது டயா கிடையாது, பேரா. அதனால் இந்த ஆப்ஷன் தப்புடா. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் நம்மளுக்கு வாட்ச் ஆன்சர் இதுதான், சரியா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் இஸ் நாட் ஸ்டேபிள்? எது ஸ்டேபிள் கிடையாது? இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஒன்றும் இல்லை. SiCl6 2- வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வந்து 6 குளோரைடு அதை சுற்றி வச்சிருக்க அளவுக்கு பெருசு இல்லை. ஸோ சிலிக்கான் இவ்வளோ சின்ன சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றி 6 குளோரினால இப்படி இருக்க முடியும், அகாமடேட் பண்ண முடியாது, ஓகேவா? லைக்
5 குளோரின் கூட அகாமடேட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி அகாமடேட் இதை சுற்றி பண்ண முடியாது, இடம் இருக்காது, ஓகேவா? ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று ஹிண்டர் ஆகிக்கும், அதாவது இடிச்சுக்கும், சரியா? இடிச்சுக்கும். ஸோ இது பேர் என்னதுன்னா ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ். சென்ட்ரல் ஆட்டம் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதை பொறுத்து தானே. சென்ட்ரல் ஆட்டம் வந்து மீதி சரௌண்டிங் ஆட்டம்ஸ்லாம் பாண்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கணும். அட்லீஸ்ட் 6 குளோரின் பிடிக்கிற அளவுக்கு சிலிக்கானுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால இது வந்து ஸ்டேபிள் கிடையாது இந்த ஸ்பீசிஸ். அடுத்து செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் CH4. ஓகே, ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். CH4 இப்போ நேரம் அதே தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆல் த ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ஆஃப் கார்பன் ஆர் ஈக்குவலண்ட். கரெக்டா? ஹைப்ரிட் ஆர்பிட்டல் எல்லாமே ஈக்குவலண்ட். கரெக்டு. ஆல் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் கார்பன் ஹேஸ் 25% 2s ப்ராபர்ட்டி. அதை ஒன்றும் இல்லை, sp3ல வந்து பார்த்தீங்கன்னா 25% s கேரக்டர் இருக்கும். ஸோ 25% 2s கேரக்டர் இருக்குது. ஆல் த ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ஆஃப் கார்பன் ஆர் ப்ரொஜெக்டட் அட் த 4 வெர்டெக்ஸ் ஆஃப் ரெகுலர் டெட்ராஹைட்ரன். கண்டிப்பாக ஹைப்ரிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு டெட்ராஹைட்ரன் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ அதனால் ஒன்று டெட்ராஹைட்ரனோட எண்ட்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ ஆல் கரெக்ட். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு VBT which of the following overlapping results? ஓகே, Z ஆக்சிஸ் வந்து இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ்னா PZ வந்து பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா? PZ வந்து பை பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. எப்போ? சிக்மா தான் ஃபார்ம் பண்ணும். எப்போ? when Z is internuclear axis. இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸாக இருக்கும்போது நம்மளுக்கு PZ வந்து சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அதனால் PYPX எங்கே இருக்கோ அது ஆன்சர். ஸோ PXம் PY ஸோ 2 and 4 தான் ஆன்சர் தான். ஓகேவா? கிளியராக எல்லாத்துக்கும்? லோன் பேர் ஹேவிங் மேக்ஸிமம் டைரக்ஷனல் நேச்சர் ப்ரெசென்ட் இன். ஓகே, எந்த இதில் லோன் பேர் வந்து மேக்ஸிமம் டைரக்ஷனல் நேச்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சேம் தான், நெக்லிஜிபிள். ஹைப்ரிடைசேஷன் எதுலலாம் இல்லையோ அதில் வந்து ஹைப்ரிடைசேஷன் இருந்ததில் வந்து P கேரக்டரும் இருந்துச்சு. மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பியோர் எஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் இருந்துச்சு. ஓகேவா? லோன் பேர் வந்து ஸோ P ஆர்பிட்டலில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னது மேக்ஸிமம் டைரக்ஷனல் நேச்சர் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன கதை தான். ஓகேவா? ஸோ ஹோப் எல்லோரும் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சரியாக பண்ண முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். கிளாஸஸையும் கூட புரியலைன்னா திருப்பி பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட வந்து நம்மளுக்கு கெமிக்கல் பாண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து S பிளாக் ஆரம்பிக்கலாம். இன்ஆர்கானிக்கில் S பிளாக் ஆரம்பிக்கலாம். ஸோ கெமிக்கல் பாண்டிங் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஓகேவா? எவ்ரிவன் பாய், தேங்க்யூ.